ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமீன், ஹல்லேலூயா. நான் நிறைய கேம்புக்கு போயிருக்கேன். ஒரு செஷனில் பார்த்தவங்கள அடுத்த செஷனில் பார்க்க முடியாது. அவங்க அடுத்த செஷனில் ஒன்று வேலை இடம் மாறி உட்காந்துருப்பாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் கரெக்டாக எல்லா இடத்துலையும் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களை குறித்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப அருமையான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அண்ணனை எப்படி அவர் டீமை வச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் பயங்கரமா. ஹல்லேலூயா. அண்ணனுடைய டீம் மெம்பர் ஒருத்தர் வந்தார். நான் வந்த உடனே, அண்ணன் நீங்கள் எங்கள் பொங்கலை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி பொங்கல் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னார். பொங்கல்னோடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இட்லி சாப்பிட்டாலே நம்ம மகளை தூங்கிடுவாங்களே, பொங்கல் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்னும் நல்லா தூக்கம் வரும். ஹல்லேலூயா. தூக்கம் வராதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நேற்று தினத்திலே கர்த்தர் முதல் நாளை முடிக்கும்படியாக நமக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இந்த நாள் 2வது நாள். எப்போவுமே கேம்ப் அங்கே இருக்கிற வரைக்கும் அவ்வளோ தெரியாது. கேம்ப்ல இருந்து வீட்டுக்கு போயிட்ட அப்புறம் தான் என்ன தெரியும், இன்னும் கொஞ்சம் நம்ம ஜெபிச்சிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நம்ம நிமிர்ந்து நேராக உட்கார்ந்துருக்கலாமோ. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நம்ம ஹல்லேலூயா ஆமாம் அந்த டென்ட்லேயே உட்கார்ந்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் வந்துச்சுன்னா அது உண்மையான ஒரு ஹல்லேலூயா ஆவியானவருடைய வழி நடத்துதல். கர்த்தர் இன்றைக்கும் உங்களை வந்த வண்ணமாகவே நீங்க போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. நான் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா May 1 எல்லாருக்கும் லீவு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அடுத்த நாள் வேலைக்கெல்லாம் போகணும். இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற தம்பி ஜானுக்கு ஒரு பெரிய மீட்டிங் அவங்க ஆஃபீஸில். CEO, MD எல்லார்ட்டையும் இவர் ஒரு காரியத்தை ப்ரெசென்ட் பண்ணணும். ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரி அவர் ஒர்க் பண்ணுறது. ஃபேக்ட்ரியில் கிட்டத்தட்ட 3000 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் இவர் ஒரு ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு பண்ணணும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி மீட்டிங்கில் இருக்கிறேன், பர்சனல் ஒர்க்கில் இருக்கிறேன், இன்னைக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்லி அவர் தைரியமாக சொல்லிட்டார். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையாகவே கர்த்தருக்காக நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த நாளிலே வார்த்தையை கேட்கும் முன்பதாக உங்கள் உள்ளத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. இல்லையா? அருமையான அக்கா சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம எல்லாரும் ஒருமுகப்பட்டு நம்முடைய சிந்தனையிலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது அவருடைய சிந்தனையும் உங்களுடைய சிந்தனையும் மேட்ச் ஆகணும். அது 100% உண்மை. எப்பொழுது மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துக்குன்னு ஒரு வசனம் இருக்கும், பரலோகத்தில் கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த வசனத்தை கண்டுபிடிச்சு எடுத்து அந்த இடத்துல நீங்க பிரசங்கம் பண்றதும், பரலோகத்துல அதே வசனத்தை அந்த மீட்டிங்காக ஆண்டவர் வச்சிருப்பார். அந்த வசனத்தை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா அங்க மரித்தோரும் உயிரோடு கூட எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்ம ரொம்ப பார்க்க தியானிக்க போறது என்னன்னா பேச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேச்சு பேச்சு பேச்சு. இல்லையா? நிறைய பேருக்கு வெளியில பேச்சு வராது, ஆனா வீட்டுல எப்படி இருப்பாங்க? சிங்கத்தை போல கர்ஜிப்பாங்க. சில பேர் வீட்டுல இல்லையா அப்படியே பம்புவாங்க, வெளியே என்ன பண்ணுவாங்க? வீரத்தெல்லாம் காட்டுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு தம்பி, ஒரு சின்ன பையன் ரோட்ல தகப்பனோடு நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெரிய மாடு வந்தது. அப்போ அந்த தம்பி சொன்னான், டாடி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த மாடு என்னை முட்டிட போகுது அப்படின்னா. உடனே அந்த தகப்பன் சொன்னாரு, டாடி இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த மாடும் முட்டாது. அப்ப அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம டாடி இவ்வளவு தைரியசாலியா. ஹல்லேலூயா. இவ்வளவு தைரியசாலியா. அந்த பையன் அப்பாட்ட ஒன்று கேட்டான், டாடி நீங்க மாடுக்கே பயப்பட மாட்டேங்கிறீங்க, ஏன் மம்மிக்கு மட்டும் நீங்க பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. அவரால் ஒன்று சொல்ல, ஏன்னா அவர் வீட்டில் பலவீனன், வெளியே பலசாலி. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லா இடத்துலையும் பலசாலிகளா இருக்க போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
இன்றைக்கு எங்கெல்லாம் நீங்க வீக்கா இருக்கீங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை தட்டி என்ன பண்ண போறாரு? ஹல்லேலூயா. இல்லையா? அவர் வந்து மாஸ்டர் பிளானர். நீங்க ஏதாவது டீவியேட் பண்ணி கட்டி இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவார்? இடிச்சு போட்டுட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்டுவார். அதனாலதான் நமக்கு இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம இங்க பாடல் பாடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 4-5 பேர் டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான டிஸ்கஷன், சீரியஸா அந்த செவரு கட்டுறதுக்கு. அப்போ ஒருத்தர் வந்தாரு, வந்து சொன்னாரு, நீங்க ஏதோ கோணையா கட்டுற மாதிரி தெரியுது, இப்படி போகணும் இப்படி போகணும் அப்படின்னு சொன்னார். எப்படி போகணும்? ஆமா, இது மொத்தமே எல்லாருமே அவங்க இடம்தான். ஆனா அவங்க மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஸ்ட்ரெயிட்ல தான் என்ன பண்ணணும்? அந்த மார்க்கிங் விட்டு டீவியேட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. ஊழியமும் அப்படிப்பட்டதான். நீங்க இங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோக ராஜ்யம் கட்டப்படணும். ஏன் ஊழியம் இல்ல, ஏன் இமேஜ் இல்ல, பரலோக ராஜ்யம் கட்டப்படணும். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்காக தான் நாம் இப்பொழுது இல்லையா நம்முடைய பிரயாசம் எல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்றத ஆண்டவர் நிரூபிக்கிறதுக்காக தான் வேதத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கிறது, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும். இந்த வசனத்தை மீறி செஞ்சு காட்டினவங்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு சவால் விட்டவங்களா இருக்கிறாங்க இல்லையா? கர்த்தரை தவிர அவரை மீறி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே இந்த பேச்சை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பேச்சு வந்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பேச்சு கொஞ்சம் குறைச்சிட்டு செய்கை வந்து ஜாஸ்தியா இருக்கணும். ஹல்லேலூயா. கிரியை வந்து ஜாஸ்தியா இருக்கணும். பேச்சு என்ன பண்றோம்? ஆமா, இங்கிருந்தே பயங்கரமா எல்ஐசி பில்டிங் கட்டுற அளவுக்கு நம்ம பேசுவோம். ஹல்லேலூயா. ஆனா உள்ள போய் பார்த்தா ஜீரோவா இருக்கும். ஹல்லேலூயா. இல்லையா? பவுல் ரொம்ப அழகாக கொரிந்தியர் சபைக்கு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. கொரிந்து சபைக்கு இன்னைக்கு நம்ம எச்சரிப்பை பத்தி பேச போறது இல்லை. அதுல பவுல் சொன்ன எல்லாத்தையும் வாசிச்சா நீங்க கலங்கி போயிடுவீங்க. ஹல்லேலூயா. நான் பெரம்போடு வரணுமா அப்படிலாம் கேட்கிறாரு. சரி, அதை இந்த கேம்புக்கு விட்டுருவோம். ஹல்லேலூயா. அதுல ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 420 இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன்ல போனீங்கன்னா 320 படி புக் பண்ணிருக்கோம் அந்த கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எந்த கேஸ்ல புக் பண்றாருன்னா 420. உனக்கு வாய் ஓவரா, என்னைய பார்த்து சொல்லாதீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஓவரா வாய் இருக்கு, உன் மேல கர்த்தர் இன்னைக்கு 420 கேஸ் புக் பண்றாரு. ஹல்லேலூயா. 420 யாராவது சத்தமா வாசிக்க முடியுமா? அது தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பலத்திலே உண்டாயிருக்கிறது. அப்போ நம்ம நிறைய நேரம் நிறைய தவறான சத்தியங்கள் தமிழ்நாட்டில் உலாவி கொண்டிருக்கிறது. அந்த பேர்லாம் நம்ம சொல்லலாமான்னு தெரியல, ஆன்லைன்ல வேற போகுது. பேரை நான் சொல்லலை, எனக்கு யாருமே விரோதி கிடையாது. நான் எல்லா ஊழியத்தையும் எல்லாருமே துவங்கும் போது கரெக்டா தான் துவங்கினாங்க இல்லையா? தென்காசியிலேருந்து குற்றாலத்தை நோக்கி ஓட சொன்னா அவங்க திருநெல்வேலியை நோக்கி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்கிறாங்க. வேற ஒன்றும் சொல்ல நான். ஹல்லேலூயா. இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சில நேரம் கரெக்டா தான் ஓடுறீங்க, ஆனா என்னன்னு தெரியல அப்படியே திரும்பி வேற பக்கம் ஓடுறீங்க. அதுதான் ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆரம்பித்தது எல்லாருமே கரெக்டா தான் ஆரம்பிச்சாங்க. எந்த ஊழியக்காரையும் நம்ம எந்த நிறுவனத்தையும் ஸ்தாபனத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. சிஎஸ்ஐ ஆரம்பித்தது கரெக்டு தான், எல்லாம் ஆரம்பம்லாம் கரெக்டு தான் இல்லையா? ஆனா முடிவு தான் இப்போ தத்தளிச்சிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. சில பேர் ரொம்ப ராங்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, பல மைல்கள், பல ஆயிரக்கணக்கான மைல்கள் ராங் ரூட்ல போயிட்டாங்க. இப்ப அதை திரும்பி வர பண்ணுகிறது இயேசு கிறிஸ்துவால மாத்திரமே நம்மை திரும்பி வர பண்ண முடியும். we are lost, நாம் காணாமல் போய்விட்டோம். ஹல்லேலூயா. ரொம்ப ஆர்வ கோளாறுனால என்ன பண்ணிட்டோம்? மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காமல் உலக சத்தத்தை அதிகமாக கேட்கும் போது நிச்சயமாகவே நாம் காணாமல் போய்விடுவோம். ஹல்லேலூயா. உலக சத்தம். பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யம் பேச்சிலே அல்ல, ஹல்லேலூயா, பலத்திலே உண்டாயிருக்கிறது. பேச்சிலனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க நிறைய ஊழியங்கள், நிறைய ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரி கேம்ப் வைக்கிறாங்க.
தேனியில பண்ணைபுரம்ன்ற இடத்துல அதிகமாக அந்த கேம்ப் நடந்திருக்குது. அந்த கேம்ப்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீ அறிக்கை செய் உனக்கு கிடைச்சிடும் அப்படின்றாங்க. அல்லேலூயா. உனக்கு வீடு வேணுமா, அதை அறிக்கை செய்து நீ பெற்றுக்கொள் அப்படின்றாங்க. அவனே 2 வருஷமா வேலைக்கு போல, அவனுக்கு எப்படி வீடு கிடைக்கும்? அல்லேலூயா. இல்லையா? நம்ம இந்த உலகத்துல கடினமா உழைக்கணும், கர்த்தருக்கென்று வாழணும். எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வாயில சொல்றதுனால நடக்காது. அல்லேலூயா. நம்முடைய பிரதமர் கூட வாயில என்ன சொல்றாரு? பிரைஸ் தி லார்ட். அந்த வடை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தோம். பிரைஸ் தி லார்ட். அந்த தம்பி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, பொங்கல் சாப்பிடலனாலும் எங்க வடையவாது நீங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னாரு. அல்லேலூயா. இப்போ நீங்களாம் சிரிக்கலாம், அந்த தம்பி மட்டும் சிரிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஏன் சொல்றேன்? பரலோக ராஜ்யம் வாயிலே வடை சுடுகிறது அல்ல, பேச்சில கிடையாது. இப்படி நிறைய ஊழியங்கள்ல நிறைய கேம்ப்ல வந்து பாத்தீங்கன்னா பேச்சிலேயே வந்து இதை சாதிச்சிடலாம் அதை சாதிச்சிடலாம், நீ அறிக்கை செய்தா உனக்கு கிடைச்சிடும், நீ அறிக்கை செய்தா. ஆனா பலன் பார்த்தீங்கன்னா பலனே இல்லை. இல்லையா? இல்லையா? காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நாம் இப்ப என்ன பண்றோம்? பால் உண்கிற குழந்தைகளாகவே இருக்கிறோம். நிறைய காரியத்தில் உடனே சோர்ந்து போற அளவுக்கு நமக்கு அவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் வரவே இல்லை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அல்லேலூயா. என்றைக்கு நம்ம ரகசிய வருகையை மிஸ் பண்றோமோ அன்றைக்கு தான் நம்முடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அன்றைக்கு தான் புதிய லைஃப் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற உணர்வுகளை காட்டிலும் பல 1000 மடங்கு உங்க உணர்வுகள் ஜாஸ்தியா இருக்கும். அல்லேலூயா. தம்பி ஜான் வந்தோடனே கேட்டாரு, ஏன் நீங்க ஸ்டேஜ்ல உட்காரலன்னு. ஸ்டேஜ்ல வந்து அனல் ரொம்ப இருக்கு. இல்லையா? அண்ணன் வந்து பாட்டு பாடி அபிஷேகம் நிரம்பி பாடுறதுனால அனல் ஓவரா இருக்கு. எனக்கு இந்த ஷர்ட்டை இன்னும் ரொம்ப வேர்க்கும். நேற்று போட்ட ஷர்ட்டை தாங்க முடியல. அல்லேலூயா. அதனால் அப்படி ஓரமா உட்கார்ந்தேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பிரியமானவர்களே, பேச்சுல கிடையாது, உங்களுடைய பலத்துல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பலன் எப்படிப்பட்டது. ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். பலன் ஒரு சின்ன சோதனை அனுப்பிச்சு உங்க பலன் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுவார். அந்த சோதனையை நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஊர் முழுக்க சொல்லிடுறோம். ஆனா ஜெபிக்க மாட்டேங்கிறோம். ஆனா அதை ஆவியில ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறோம். அதை எல்லார்ட்டையும் சொல்லிடுறோம். பிரச்சனை வந்தால் நீங்கள் யாரிடத்துல முதல் சொல்லுகிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இல்லையா? சகோதரிகளுக்கு பேசிக்ல இருந்தே பிறப்புல இருந்தே பிரச்சனை வந்தா யார்கிட்ட சொல்லணும்? ஒரு அக்கா கரெக்டா தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, அம்மா கிட்ட சொல்லணும். சரி, அம்மா கிட்ட சொல்றது நல்லதுதான், தப்பு இல்லை. அம்மா ஆவிக்குரியவங்களா இல்லைன்னா மொத்த கடையும் க்ளோஸ். அல்லேலூயா. மொத்தமே போச்சு. அவங்க எடுக்கிற தவறான முடிவுகள், அவங்க உங்களுக்கு சொல்லுகிற தவறான காரியங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் இன்று முதல் பேச்சை நம்புவதை காட்டிலும் பலத்தை நம்பி உங்கள் பலத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும், பலத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேயே எல்லாவற்றையும் என்னால பேசுறதுனால எல்லாவற்றையும் செய்ய முடியாது. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேயே எல்லாவற்றையும் செய்ய முடியும். காரணியால்வே நவீன் என்கிறதான ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் கார்த்திக் கமாலியல் ஐயாவோட ஒரு கசின், அவருக்கு ரிலேட்டிவ். எனக்கு நவீன் பிரதர் தான் ரொம்ப நல்லா தெரியும், கார்த்திக் அண்ணனை தெரியும். ஆனால் நவீன் பிரதரை நான் ரொம்ப ரொம்ப வாஞ்சிப்பேன் அவரை பார்க்கணும்னு. டிஜே ஐயாவோடு நான் பலமுறை மதுரைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு வரும்போதெல்லாம் அவங்க வருவாங்க, அந்த ஃபேமிலி வருவாங்க. இந்த நவீன் பிரதரை பத்தி ஒரு ஆச்சரியமான காரியம். அவர் காரணியால ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடியா இருக்கிறாரு. இப்ப இருக்காரான்னு தெரியல, இருக்காரு. பெதஸ்தால ஒரு அசுத்தாவை பிடிச்ச ஒரு லேடி வந்தாங்க. அதை எல்லாருமா விரட்டி பார்த்தாங்க. ஒரு பிரேயர் வாரியர் விரட்டினாரு, போகலன்னொடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஷிஃப்ட் பேசிஸ்ல போயிட்டு அடுத்த பிரேயர் வாரியர் அனுப்பிச்சாரு. அந்த பிரேயர் வாரியரும் A to Z சொன்னாங்க. அது சட்டையே பண்ணல யாரையுமே. அல்லேலூயா. சட்டையே பண்ணல.
அப்படி பலர் வந்து ஜெபித்தார்கள், போராடி ஜெபித்தார்கள். திடீரென்று அந்த பிசாசு சொல்லிச்சு, நீங்க யார் சொன்னாலும் நான் போக மாட்டேன். அல்லேலூயா. சரி, எப்பதான் போவேன்? இந்த பிளாக்ல, இந்த ஹாஸ்டல்ல, இந்த மாடியில நவீன் ஒருத்தன் இருக்கான். அல்லேலூயா. அவன் வந்து சொன்னா நான் போயிடுவேன். அல்லேலூயா. உடனே இவங்க என்ன பண்றாங்க, போனை போட்டு நவீனை கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வாங்க, அர்ஜென்ட்டா வாங்க. அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்துட்டு ரூமை விட்டு வெளியே வர்றாரு. அவருக்கும் இந்த பிரேயர் சென்டருக்கு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அவர் ரூமை விட்டு அங்கே வெளியே வரும்போதே இங்க இந்த பிசாசு சொல்லுது, ஐயோ நவீன் இப்ப வெளியே வந்துட்டான். அல்லேலூயா. இப்ப கதவை பூட்டுறான், இப்ப படி இறங்குறான், இப்ப நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். ஐயோ என்னால இங்க இருக்க. அப்படிதான் கர்த்தர் உங்களே மாத்த போறாரு. இப்ப எப்படி இருக்குன்னா, அசுத்தாவி மேல போய் இடிச்சா கூட அது என்ன சொல்லுது, பார்த்து ஓரமா போட அப்படின்னு. அல்லேலூயா. அடிபட்டு சாக போற ஓரமா போட. இது என்னன்னா, பேச்சுக்கும் பலத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியுதா? இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரம். லாசருவே வெளியே வான்னு சொன்னார். நம்ம சொல்லி இருந்தா வருவாங்களா, வரமாட்டாங்க? யாருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? அந்த விசுவாசம் யாருக்கு அந்த பலன் இருக்கு? வந்த கையெல்லாம் கீழே போயிடுச்சு. நாங்க செடி வச்சுட்டு ஆசையா இருப்போம், அப்படி மேல அப்படி எட்டி பார்க்கும். உடனே உள்ள போய் சொல்லுவோம், மம்மி நான் வச்ச அந்த வெங்காய செடி வந்துருச்சுன்னு. எங்க அம்மா சொல்லுவோம், நீ ஒரு லூசுடா, அப்படிதான்டா சொல்லுவ நீ. 2வது நாள் போய் பார்த்தா செடியே இருக்காது, அது அப்படியே வாஞ்சு கருகி போயிடும். இப்ப பாருங்க, வாயில சொல்றது கிடையாது, பலத்துல. அல்லேலூயா. லாசருவே வெளியே வான்னு நம்ம சொல்லி இருந்தா நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? இல்லையா? ஒரு அக்கா சொல்றாங்க, கண்டிப்பா நடந்திருக்கும். எங்க வீட்டுல நான் சொல்றது எல்லாமே வீட்டெல்லாம் பயந்து நடுங்கி செய்யறாங்க. லாசரு செய்ய மாட்டானா? நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். நம்ம சொல்லியிருந்தா மார்த்தாலும் மரியாளும் செத்து போயிருப்பாங்க. ஏன்னா பேச்சுல நம்ம நல்ல நம்மளே மாதிரி சீமான்லாம் நம்மகிட்ட இருந்தா கத்துக்கணும். சீமானு, திருமாவளவன், ஏன்னா இவங்க தான் இப்ப தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஓவரா பேசுறாங்க. அண்ணாமலையை நம்ம மனுஷ இதுல சேர்க்க முடியாது. சரியா? இப்போ உங்க பேச்சு, இப்போ இன்னைக்கு ஆண்டவர் அதை 0 ஆக்கிட்டு உங்க பலத்தை 100 ஆக்க போறார். அல்லேலூயா. 100 ஆக்க போறார். இந்த பேச்சுனா ஸ்கூல்ல எப்படி தெரியுமா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில பையன் நம்பர் 1. கிரிக்கெட் போனா நல்லா விளையாடுவான், ஃபுட்பால் போனா நல்லா விளையாடுவான், மத்தியானம் லஞ்ச் டைம்ல ஒன்று கூட மிச்சம் வைக்காம நல்லா சாப்பிட்டுருவான். ஆனா படிப்புல எல்லாமே 0. நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கீங்களே, படிப்புல 0. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை படிப்புல சென்டம் வச்சு மற்றதுல என்ன பண்ண போறாரு, குறைக்க போறாரு. அல்லேலூயா. மதத்தின் மேல் இருக்கிற ஃபோக்கஸ், ஊழியக்காரங்க மேல இருக்கிற ஃபோக்கஸ், அதெல்லாம் எடுத்துட்டு உங்க கவனம் எங்க யார் மீது வரப்போகுதுன்னா, நான் இயேசுவை போல மாற வேண்டும். இயேசு போல மாறுறது சாதாரணது கிடையாது, இல்லையா? கொரோனா முடிஞ்ச உடனே ஒரு பிரதர் ஃபோன் பண்ணாரு. அவரு சித்தால ரொம்ப பெரிய டாக்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்டர். சித்தா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அவர் தான் சொல்லி தரார், அவர் தான் ப்ரொஃபஸர். அப்போ அவரு சொன்னாரு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஆனா எனக்கு 9 வரங்கள் கிடைக்கணும், நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. இல்லையா? நான் கேட்டேன், நீங்க ரெடியா அப்படின்னு கேட்டேன். ரெடியா இருக்கனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஜெபம் பண்ணுங்க, இப்போ எனக்கு கிடைக்கணும் 9 வரம். திரும்பவும் கேட்டேன், ரெடியா? அல்லேலூயா. என்னண்ணே, நான் ரெடியா இருக்கிறேனே அப்படின்னாரு. என்ன ரெடி ஆகணும் அப்படின்னாரு. உன் வேலை போயிரும், பரவாயில்லையா? அல்லேலூயா. நீ ஜெயிலுக்கு போவ, பரவாயில்லையா? உங்க வீட்டில் சிலர் மரணம் வரும், பரவாயில்லையா? இந்த 9 வரங்கள் வேணும்னா, அல்லேலூயா, உன் மாம்ச பலத்தை 0 ஆக்கி, இல்லையா, யார்கிட்டையும் நீங்க பேச கூட வார்த்தை இல்லாம ஆக்கி, அதுக்கப்புறம் தான் இந்த பலன் என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. இருக்கிற பலத்தோட மிக்ஸ் பண்ணிட்டாருன்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், நான் சின்ன வயசுல இருந்தே சண்டே ஸ்கூல்லாம் படிச்சு நான் நல்ல பவரா இருந்தேன்,
ஏசப்பா கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாரு, சரி போனா போது ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிடுவோம். மகிமையை திருடிடுவோம். அல்லேலூயா. மகிமையை நம்ம திருடக்கூடாதுன்னா நம்மளை ஆண்டவர் தரைமட்டமாக்கணும். அல்லேலூயா. இப்போ ஒரு செங்கல் எடுக்கும் போதே விசுவாசிங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஊழியத்துக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஐயாக்கு நான் 1000 ரூபா அனுப்பிச்சிருக்கேன், எனக்காக ஸ்பெஷல் ஜபம்னு பைபிளில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. நொறுங்குண்ட ஜபம் இருக்குது, நறுங்குண்ட ஜபம் இருக்குது இல்லையா, கண்ணீரின் ஜபம் இருக்குது. ஸ்பெஷல் ஜபம்னு யார் ஆரம்பிச்சதுன்னு தெரியல. அல்லேலூயா. ஸ்பெஷல் ஜபம் ஆர்டினரி ஸ்பெஷல் அந்த தோசை மாதிரி அதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஒரே ஜபம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீங்க உத்தமமா வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். உத்தமமா வரணும். அந்த சகோதரனிடத்தில் சொன்னேன், இதுக்கெல்லாம் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்ன பிரதர் 9 வாரம் அவ்வளோ கஷ்டமா அப்படின்னாரு. ஆமா. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க. நான் அடிக்கடி இப்போ சொல்றது என்னன்னா, எலியாவோட வீடு எங்க தெரியுமா? சப்போஸ் நம்ம எலியா மாதிரி ஒரு தீர்க்கதரிசி ஆயிடுறோம்னு வச்சுக்கோங்க, தப்பி தவறி ஆயிடுறோம். நம்ம வீடு எங்க வாங்குவோம்? பெங்களூர்ல ஒரு வீடு, மும்பையில் ஒரு வீடு, சென்னையில் ஒரு வீடு. கேட்டா சொல்லுவோம், இந்தியாவிலே நான் யாரு பெரிய ப்ராஃபிட், அதனால ப்ராஃபிட் இல்லாம நான் ப்ராஃபிட்டா. எலியா வீட்டு அட்ரஸ் எங்க தெரியுமா? கேரி தாற்றங்கரை இல்லையா. பஞ்சகாலம் முழுவதும் எங்க இருந்தாரு? சாரிபாத் ஊர் விதவி வீட்லயும் எங்க இருந்தாரு? கேரி தாற்றண்டில். நம்ம 2 நாள் ஆத்தங்கரையில் இருப்போமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. 2 நாள் ஆத்தங்கரையில். குற்றாலத்துக்கு நீங்க வந்தவங்களுக்கு எல்லாம் ஏமாற்றம். ஏன்னா நம்ம தான் இங்க இருந்து பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு போனோம் போல குளிக்கிறதுக்கு. அப்போ கேரி தாற்றங்கரையில் இருந்தா நம்ம எலியா மாதிரி ஊழியம் செய்வோமா? இதுதான். அல்லேலூயா. பூமிக்குரியது எல்லாம் அப்படியே இறங்கிட்டே வரும், ஆவிக்குரியதெல்லாம் அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதான் 1000 ரூபாய் காணிக்க அம்சம்ல 2மே ஏறணும் அப்படின்னு நினைக்கணும். 2மே ஏறனா நீ நரகத்துக்கு போயிடுவேன். ஏதாவது ஒண்ணுதான் ஏறும். ஒன்று மாம்ச புயம், இன்னொன்று நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தருடைய புயம். 2மே ஏறாது. ஒன்னு இறங்கினதான் இன்னொன்னு ஏறும். அல்லேலூயா. ஒரு காட்டுல 2 சிங்க ராஜா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு சிங்கம் தான் இருக்கணும். நம்முடைய சிங்கராஜா யார் தெரியுமா? யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் வேறுமானவர். அல்லேலூயா. அவர்கிட்ட தான் சகல அதிகாரம் இருக்கிறது. நீங்க இன்றைக்கு அவரோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. குறிப்பாக இந்த ஞான வரங்கள், அறிவை போதிக்கும் வசனம், ஞானத்தை உணர்த்தும் வசனம் இல்லையா. மேடையில் ஏறணும்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, அது தீர்க்க தரிசன வரம் கிடையாது. அது அறிவை உணர்த்தும் வசனம், தி கிஃப்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் நாலேஜ். அங்கே இருக்கிறவர்களை பற்றினதான ஒரு அறிவை கர்த்தர் நமக்கு தருகிறார். அவங்க கொடைக்கானல்ல இருந்து வந்தாங்களா, மதுரையில இருந்து வந்தாங்களா, அவங்க இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்களா, அவங்க ஊழியத்தில் இருக்காங்களா, இல்ல அவங்க சரீரத்துல என்ன பிரச்சனைன்றது அறிவை நமக்கு உணர்த்துகிறார். அவங்க பேரை நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். அதுதான் கிஃப்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் நாலேஜ், கிஃப்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை போதிக்கும் வசனம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் பிதாவாகிய தேவனிடத்திலே, குமாரனிடத்திலே, ஆவியானவரிடத்திலே மாத்திரம்தான் இருக்கிறது. தேவதூதர்கள் கூட ஓனா எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. அவர்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரமே அவர்களால் செய்ய முடியும். அவங்களால எதையும் வேற எதுவுமே ஆண்டவரை கன்சல்ட் பண்ணாம தேவதூதர்கள் தானாக எதையுமே செய்ய முடியாது. அது மீகாவேலாக இருந்தாலும் சரி, காப்ரியலாக இருந்தாலும் சரி, அப்படி அவங்க தானா டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா நமக்கு அது ரொம்ப பாதகமாக தான் முடியும். யோவான் சாரனுடைய அப்பா வந்து சொன்னதை கேட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே. அவர்கிட்ட போய் கிராஸ் கொஸ்டின், இது எப்படி ஆகும்? நான் போன வாரம் தானே மெடிக்கல் செக்அப் போனேன், எனக்கு ஹார்ட் எல்லாம் அப்படியே துண்டு துண்டா இருக்கு, நாங்களே இது எப்படி ஆகும்? அப்போது கேப்ரியலுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற தீர்க்க தரிசனத்தை நீ விசுவாசியாதபடினாலே நீ அது நிறைவேறுகிற வரைக்கும் என்னவா இருப்ப? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க தீர்க்க தரிசனம் ஏன் நிறைவேறலைன்னா நீ ஊமையானாதான் தீர்க்க தரிசனம். ஊமையாகலன்னா என்ன பண்றோம்? ஓவரா பேசணும்.
பிரதர் சொன்னாரே, சொன்ன மாதிரி நடக்கலையே அப்படின்னு. ஹல்லேலூயா. நிறைய பேர் இப்ப என்னன்னா தீர்க்கதரிசிகளுக்கு மார்க் போடுறாங்க. இவர் சொன்னா நடக்குது, இவர் சொன்னா நடக்கல. இல்ல பிரியமானவர்களே, பலத்துல தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. பலத்துல தான் இருக்கிறது. ஞான வரங்கள் வேணும்னா டிஜே சையாக சும்மா ஒண்ணு ஆண்டவர் எடுத்து கொடுத்துல. பல முறை மரண போராட்டம். தன் மகளை இழந்தார். கண்ணுல பிரச்சனை வந்தது, கிட்னியில பிரச்சனை வந்தது, ஹார்ட்ல பிரச்சனை வந்தது, லங்ஸ்ல பிரச்சனை வந்தது. இன்னைக்கு வெறும் தலைவலிக்கே நம்ம என்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்லாம் பார்க்குறோம். நியூரோ கிட்ட போகிறோம். நியூரோ என்ன பண்ணுறாரு, அந்த மாதம் அவருக்கு சர்ஜரிக்கு ஆளே வரல. சரி சிக்கிச்சிடா ஒரு ஆடுன்னு சொல்லி அங்கே லைட்டாக ஒரு சர்ஜரி பண்ணி நரம்பெல்லாம் இப்படி திருப்பி விடணும் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. ஏற்கனவே அவங்க கோணையாக தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன், பலத்தில் தான் இருக்கிறது, பேச்சில் இல்லை. அதனால சில ஊழியங்கள் தவறான சத்தியங்களை சொல்லுகிறார்கள். உன்னுடைய விடுதலை உன் பாக்கெட்ல சாவி இருக்குது, 3 சாவியில உனக்கு விடுதலை கிடைச்சிடும், 2 சாவியில உனக்கு விடுதலை கிடைச்சிடும், இதை நீ கன்ஃபஸ் பண்ணனா உனக்கு நடந்துரும். கன்ஃபஸ் பண்றதை விட உனக்கு பலன் இருக்கிறதா? ஆண்டவர் நீங்க அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராம் முழுவதும் பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. தனிமையான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய பெரிய அவருடைய மினிஸ்ட்ரி, பகல்ல மினிஸ்ட்ரி செய்ததை விட அவர் நைட்ல ஜெபம் பண்ணதான் அதிகம். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த 3 வருஷம் 6 மாதம் எலியாவை போலவே வனாந்திரங்களிலும் தலை சாக்கிய இடமில்லாமலும் இருந்தபடினாலே தான் நசரேனா இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரால் அளவில்லாமல் இந்த பலன்னா என்னங்க விளக்கமா சொல்லுங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அபிஷேகத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுகிறோம். அபிஷேகம் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அபிஷேகம் தான் உங்களை நடத்த வேண்டும். நீங்கள் அபிஷேகத்தை நடத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த மினிஸ்ட்ரி இதை பண்றாங்க, நம்மளும் அதே பண்ணலாம். ஜனங்க எல்லாமே விரும்ப தான் செய்வாங்க இல்லையா? ஜனங்க டாக்டர் வந்து நீ எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. பொரிச்ச பரோட்டா தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. அதை சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுப்போம். என்னன்னு தெரியல, லெஃப்ட் சைடு ஒரே என்ன இது ஹார்ட்டு பக்குன்னு அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு எல்லாமே விருப்பமாக தான் இருக்கும். ஆனால் ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஆவியானவரை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பலனே இருக்காது. நீங்க ஆவியானவரை கண்ட்ரோல் பண்றோம். இப்ப நம்ம ஆவியில நிரம்ப போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம மெய் மறந்து ஆவியில நிறையிறது கிடையாது. இப்ப ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஓவரா குதிக்க வேண்டாம், இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்ல தலை அடிச்சதுன்னா அவ்வளவுதான், 1 மாசம் கோமால தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அப்படியே ஆவியில நிரம்பிட்டா ஃபேனுக்குள்ள கை போய் கேரட் சீவிர மாதிரி சீவிரும். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு இருக்கிறபடினாலே ஆவியானவர் ஊற்றப்பட்டால் கூட நம்ம என்ன பண்றோம், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதிக்கவே மாட்டோம். ஆகவே உங்களை நீங்கள் மறந்து ஆவியிலே நிரம்பும் போதுதான், எங்க இருக்கிறோன்னே நீங்க மறந்துடணும். அப்போதான் ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுக்கிறீங்க. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கிறீங்க. அந்த பலன் வராதபடினாலே, பலன் என்று சொன்னால் ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன ஆவீங்க? புது ஊழியத்தை ஆரம்பிப்பீங்களா? என்ன ஆவீங்க? பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. இந்த பலன் யாருக்கெல்லாம் வேணும்? இந்த பலன் வேணும்னா உங்க பேச்சு, உங்க பார்வை, உங்க நடை, உடை, பாவனை எல்லாம் டவுன் ஆகணும். ஹல்லேலூயா. 4 பேர் பார்த்து கேட்பாங்க, என்னங்க எப்படி மெலிஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே அடுத்த வாரமே போய் 1 வாரம் நல்லா கட்டுன்னு கட்டிட்டு திரும்ப பழைய விதமான ஆயிடக்கூடாது. ஜனங்களை வச்சுதான் பிசாசு உங்களை திசை திருப்புவான். ஜனங்க சொல்லுவாங்க, நீங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படி ஆயிட்டீங்க, இந்த கெட்டப் உங்களுக்கு நல்லாவே இல்லை, நீங்க பழைய மாதிரியே இருங்க. ஹல்லேலூயா. சாத்தான் என்ன ஆகுறானா, நீங்க பலனடையும் போது அவன் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் கதை முடிஞ்சிருன்னு அவனுக்கு நல்லா தெரியும். இப்ப ஏன் அவன் தைரியமா இருக்கிறானா, நமக்கு பேச்சு தான் இருக்குதே ஒழிய பலன் இல்லை. ஹல்லேலூயா.
இதுல வந்து பேதுருவெல்லாம் அடிச்சிக்க முடியாது இல்லையா, பயங்கரமா பேசுவார். பேதுரு வந்து பேச்சில் வந்து நல்ல ஒரு மன்னனாக இருந்தார். ஆனால் அதே பேதுருவை ஆவியானவர் நிரப்பினவுடன் ஒரே செய்தியில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பழைய பேதுரு இல்லை அவர். இப்போ அந்த கல்லின் மீது கர்த்தர் சபையை கட்டிவிட்டார். பாதாளத்தின் வாசல்களை ஏன் மேற்கொள்ள முடியலன்னா, இப்போ உள்ள இருக்கிறது பேதுரு இல்லை, ஹல்லேலூயா, ஆவியானவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு மெசேஜ் கொடுக்கிறாரு, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் இந்த கூட்டங்கள் வந்து வருகிற நாட்களிலே 3000ஆக 5000ஆக பழகி பெருக போகிறது. இது மெகா சர்ச் இல்லை. இங்க வந்து எல்லாரும் யுத்த வீரர்களாய், சேனை வீரர்களாய், ஹல்லேலூயா, ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் நிரப்பப்பட போகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை தான் நாம் இந்த நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பேச்சிலே அல்ல. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாந்திரிக பில்லிசுனை கட்டெல்லாம் இருக்கு, நான் ஒரு நாள் உபவாசம் போனேன்னா சாத்தா என்ன பண்ணுவானா, மெடிக்கல் லீவில் போயிடுவானா. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணுவானா, உன்னை கொண்டு போய் ஐசியில் சேர்த்துருவாங்க. பேச்சில் இல்லை, பேச்சில் இல்லை. பிசாசை துரத்தும் போது அவன் கண்களை ஏறெடுத்து உங்களுக்குள்ள யார் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்குறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லைன்னா நம்ம கதை கந்தலாயிடும். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆவியானவர் இருந்தபடியினாலே பிசாசுகள் அவரை கண்டு அலற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் மிக மிக சுருக்கமாக இருந்தது, தெளிவாக இருந்தது, பாயிண்டடாக இருந்தது. யார் கேட்ட கேள்விக்கு அவர் டைரக்டா பதிலே சொல்லல. ஹல்லேலூயா. நீர் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர் என்று வந்து கேட்டாங்க. அவர் அவங்க கிட்ட இன்னொரு கேள்வியை கேட்டார். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டானதா? அவங்கதான் போனவனுங்க தான். ஹல்லேலூயா. எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவரும் சொன்னாரு, நானும் இன்ன அதிகாரத்தினால் செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை தான். இன்றைக்கு இந்த முகாம் சீஷத்துவ முகாம். பக்கத்தில் பேருக்கு பார்த்து கேளுங்க, நீங்க யாருக்கு சீஷரா இருக்கீங்கன்னு கேளுங்க. இல்லையா, யாருக்கு சீஷரா இருக்கீங்க? சில பேர் எஃப்எம்பிபி சீஷரா இருப்பாங்க, சில பேர் ஜீசஸ் கால்ஸுக்கு சீஷரா இருப்பாங்க, சில பேர் இயேசு விடுவிக்கிறாருக்கு சீஷரா இருப்பாங்க. இப்ப நீங்க யாருக்கு சீஷரா இங்க இருந்து போக போறீங்க? எல்லாரும் சத்தமா சொல்லாமா, நான் இயேசுவுக்கு சீஷனா இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு இல்லை, மனுஷனுக்கு இல்லை. மனுஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆனா நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைந்தால்தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் பலத்தை அதிகரிக்க விரும்புகிறார். பொங்கல் இப்பொழுது வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஒரு அக்கா அப்படியே பின்னாடி போய் விழ போறாங்க. யாராவது பிடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். நான் இல்லை, அவங்க கணவர் வழங்குவார். ஆனா அவர் என்ன சொல்வார், விழுந்திருக்கிட்டோமே ஏன் பிடிச்சேன்னு கேட்பாரு. கர்த்தர் நல்லவர். ஆனால் நீங்கள் பார்க்குறத பார்த்தா நாங்கள் யாருமே தூங்கவே இல்லையே, கேட்டுன்னு தான் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க பேச்சை கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட பலத்தை வாங்கி கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. பேச்சை கொடுத்துருங்க. வீணான வார்த்தைகள், நான் அதை செய்திருவேன் இதை செய்திருவேன். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் போத் ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறவங்களும் கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, ஸ்டாப் பண்ணிடுவாரு. உலகத்தானையும் கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, ஸ்டாப் பண்ணிடுவாரு. நிறைய பேர் பேசினாங்க, அவங்க பேசினதெல்லாம் கர்த்தர் முறியடித்து விட்டார். ஹல்லேலூயா. முறியடித்து விட்டார். கோலியாத்து பேசினான், கர்த்தர் அவனை ஆஃப் பண்ணிட்டார். ஏன் ஆஃப் பண்ணார் தெரியுமா? தாவீதுக்குள்ள பலன் இருந்தது, கோலியாத்துக்குள்ள பேச்சு தான் இருந்தது. ஹல்லேலூயா. பலன் இருக்கிறவங்க எப்படிங்க நான் பலன் அடைஞ்சிட்டேன்னு எனக்கு தெரியும், இன்னிலிருந்து எல்லாரும் உங்களை அற்பமா நினைப்பாங்க. நமக்கு தான் அது பிடிக்காதே இல்லையா? எல்லாரும் நம்மளை என்ன பண்ணோம், பிரதர் ரொம்ப பவரா இருக்காருன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. மதிக்க மாட்டாங்க யாரும் இல்லையா? ஏன்னா இயேசு கிறிஸ்து இருந்த போது ரபிகள், பிரதான ஆசாரியர், சரிசேயர், நியாயசாஸ்திரிகள், பரிசேயர் எல்லாமே வந்து நல்ல கெத்தா இருந்தாங்க.
அல்லேலூயா. பிசாசு அவங்கள மதிக்க கூட இல்லை. அல்லேலூயா. அவங்கள ரெக்கக்னைஸே பண்ணல. ஆனால் இயேசு சாதாரணமாக இருந்தாரு. பிசாசுகளாம் அவரை கண்டு அல்லேலூயா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, எங்களை வேதனைப்படுத்தவா நீர் வந்தீர். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் பலன் உங்களுக்குள்ள இருக்கும் போது நீங்கள் சாத்தானை வேதனைப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க அற்பமா எண்ணப்படுவீங்க. பரலோகத்தின் பலன் உங்களுக்குள்ள இருக்கும் போது, ஒரு பெரிய விடுதலை தேசத்துக்கு உங்க மூலமா கர்த்தர் கொடுக்கும் போது, முதலாவது நம்ம அற்பமாக எண்ணப்படுவோம். அல்லேலூயா. ஊழியத்தை விட்டு விலக்கி வைக்கப்படுவோம். உங்களுக்கு அதிக வரவேற்புலாம் இருக்காது. அல்லேலூயா. ஏற்கனவே இந்த சாட்சி நான் சொல்லி இருக்கிறேன். ஹைதராபாத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது என்னை அனுப்பின சகோதரன், இந்த சர்ச்சுக்கு போங்க, இந்த பாஸ்டரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் அங்கே போய் சேர்ந்தேன். அல்லேலூயா. அந்த பாஸ்டர் வந்து பார்த்தார். உங்களுக்கு யார் வேணும்னு கேட்டார். இந்த மாதிரி இன்னைக்கு நான் சபையில் மெசேஜ் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு. என்னை கீழே இருந்து அப்படி மேலே பார்த்தார். அல்லேலூயா. பார்த்துட்டு ஓகே ஓகே சிட் தேர் அப்படின்னாரு. அங்கே உட்கார் அப்படின்னு. அப்புறம் கேட்டார், வேர் இஸ் யுவர் டிரான்ஸ்லேட்டர்? உனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க கூப்பிட்டு வரலையா அப்படின்னாரு. இல்லையா, நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், நீங்கள் வேணால் தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணு. ஓகே ஓகே யூ வெயிட் அப்படின்ட்டார். அல்லேலூயா. சர்ச்சு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. ஸ்டேஜில் ஃபுல்லாக எல்இடி வாலு, அந்த கலர் லைட்லாம் அப்படியே அந்த ட்ராக்கில் அதுவே மூவ் ஆகுது. அங்கங்கே ஸ்மோக் வருது. அல்லேலூயா. நான் நரகத்துக்கு தான் போயிட்டோமோன்னு நினச்சேன். ஒரே புகையாக வருது ஸ்டேஜில். பிரைஸ்லாம். அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஜனங்க தூங்காமல் இருக்கிறதுக்கு அது கண்ணீர் புகையாம். அப்படியே சுத்திலும் 6 கேமரா இருக்கு. சர்ச் அவ்வளோ காஸ்ட்லி, அவ்வளோ ரிச்சா இருக்குது சர்ச். இந்த மைக் இருக்குது இல்லையா, இந்த மைக்லயே மொபைலுக்கு ஒரு ஸ்டாண்டு, இதுலயே மொபைலை வந்து கேபிளை வச்சு இது பண்றதுக்கு ஒரு கேபிள் இருக்கு. அந்த மைக் ஸ்டாண்டே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அல்லேலூயா. ரொம்ப அழகா இருந்தது. எல்லாம் முடிச்சோடனே அவர் வேண்டா வெறுப்பாக செய்திக்கு என்கிட்ட கொடுத்தாரு. ஏன்னா அவரை நேரடியாக எனக்கு தெரியாது. யாரோ சொன்னாங்க, சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, உங்கள் சர்ச்சில் யூஸ் பண்ணுறீங்களான்னு. சரி போனோம். மெசேஜ் கொடுக்க ஆரம்பித்தா அவர் நல்ல பிளேசர்லாம் போட்டு டையெல்லாம் கட்டி சும்மா ஜம்முன்னு இருந்தார். மெசேஜ் 10 நிமிஷம் ஆச்சு. ஃபஸ்ட் அவருக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு அந்த ஏசியில். அல்லேலூயா. அதனால் ஃபஸ்ட்டு கோட்டை கழட்டினார். பேசலாம். திரும்ப ஒரு 10 நிமிஷம் செய்தி போயிட்டே இருந்தது. செய்தி டீப்பாக போக போக இப்போ டையை கழட்டினார். அல்லேலூயா. ஏன்னா அவர் அப்படியே நர்வஸ் ஆகிறார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனால் சட்டையை கழட்டிட போறாருன்னு சொல்லி நான் மெசேஜை முடிச்சிட்டேன். கர்த்தருடைய வார்த்தை வந்த போது அவரால் நிற்க முடியவில்லை. அல்லேலூயா. பேச்சில் அல்ல, பலத்திலே இருக்கிறது. எந்த அளவுக்கு அற்பமாக நினைத்தாரோ, அந்த ஆராதனை முடிஞ்சோன்னு என் கையை பிடிச்சி சொன்னாரு, இன்னைக்கு ஃபுல் டே நீங்க எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னாரு. அல்லேலூயா. என் கூட தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அடுத்த சர்ச்சில் 50 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் போயிட்டு வரேன் பாஸ்டர். நோ 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 நோ, நீங்க பிரேக்ஃபாஸ்டாக என் கூட தான் சாப்பிடணும்னு அவரே காரை ஓட்டிட்டு போய், அல்லேலூயா, அவரே பக்கத்தில் உட்கார வச்சு, அவரே வந்து கதவை திறந்து விட்டு, அவரே எங்களுக்கு வேண்டி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடுத்து எங்களை வழி அனுப்பி வைத்தார். இதுதான் கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ள வரும்போது முதலாவது அடையாளம். உங்களே எல்லாம் இந்த உலகத்துல கேவலமா தான் நினைப்பாங்க. ஹல்லேலூயா. ஜெபம் ஜெபம்னு சுத்திட்டு இருக்குது பார், பைபிள் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்குது பார், இப்படிதான் சொல்லுவாங்க. இதன் மத்தியிலே தான் கர்த்தருடைய பலன் உங்களுக்கு வருகிறது. அவமானங்கள் நிறைய வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பேச்சை நிறுத்திட்டனா அவமானம் நிறைய வரும். கர்த்தருடைய பேச்சை நிறுத்தினாதான் பலன் வரும். ரெண்டையும் பேரலா பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இந்த சகோதரிகள் பூரி செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, பூரி தெரியுமா? ஆமா, நமக்கு சாதா பூரி தான் வரும். ஆனா வீட்டில் எப்படி பேசுவோம்னா, நான் சோளா பூரி செஞ்சேன்னா ரொம்ப ரொம்ப மகிமையா இருக்கும் அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நீ முதல் சாதா பூரியை நல்லா செய்ய, இதே நீ அப்பளம் மாதிரி செய்யற. ஹல்லேலூயா. பேச்சு. இந்த பூரி செய்யும் போது என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த
அந்த தவால வந்து எண்ணெய் ஊத்துறாங்க. எண்ணெய் ஊற்று முன்னாடி அங்கு கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தவால என்ன இருக்கு? லேசா ஒரு 10 சொட்டு தண்ணி இருக்கு. எண்ணெய் ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? நல்ல எல்லாம் குக் பண்ணுவீங்க போல இருக்கே. ஸ்தோத்திரம். சென்னையில் அப்படி இல்லை. ஹாட் வாட்டர் கூட நாங்கள் ஸ்விக்கியில் தான் வாங்குவோம். அந்த எண்ணெய்க்கும் தண்ணிக்கும் உள்ள கொஞ்ச நேரம் ஆனது என்ன வந்தது? ஃபைட் வந்துடுது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு இருக்குது, ஆனா எனக்குள்ள இருக்கிற பாவம், நான் நன்மை செய்யணும் தான் நினைக்கிறேன், ஆனால் செய்ய விரும்பாத தீமை நான் செய்கிறேன். இந்த பேச்சுல தான் நமக்கு பெருமை வருது. ஹல்லேலூயா. பேச்சுல தான் பெருமை வருது. ஜாதியை பத்தி பெருமை, நம்ம போற சபையை பத்தி பெருமை, நம்ம வீட்டை பத்தி பெருமை. ஹல்லேலூயா. நம்ம வாகனத்தை பத்தி பெருமை, நம்முடைய பிள்ளைகளை பத்தி பெருமை. இந்த பெருமையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். ஆண்டவரே, நான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் உமக்காக வாழ கிருபை தாரும். இயேசு வரவேற்றாங்களா? எல்லா சர்ச்சிலையும் ஐயா எங்க வீட்டில் எங்க சர்ச்சில் ஒரு வாரம் கன்வென்ஷன் பேசுறீங்களான்னு கேட்டாங்களா? ஒவ்வொரு மீட்டிங்கும் முடிஞ்சோடனே ஜப ஆலயத்தில் செம்ம ஃபைட்டு. ஹல்லேலூயா. அவருக்கும் யூதர்களுக்கும் குடும்பிப்படி சண்டை தான். ஏன்னா இவர் பரலோகத்தை பத்தி பேசுறாரு, அவங்க தங்களுடைய மாம்ச புயத்தை பத்தி, மோசையை பத்தி அவங்க பேசுறாங்க. ஆகவேதான் நீங்கள் மோசைக்கு சீஷராக இருக்கக்கூடாது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக இருக்க வேண்டும். பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள், பிரதானாசிரியர்கள் மோசையுடைய சீஷர்கள், ஆரோனுடைய வாரிசுகள். ஹல்லேலூயா. அவனெல்லாம் பிசாசு சட்டை பண்ண மாட்டான். இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கான். சாத்தான் எப்படி இருக்கான்? சாத்தான் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கான். ஏன்னா நீங்க எனி டைம் பரலோகத்திலிருந்து பலனை, உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் நீ இடைக்கட்டப்பட போகிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்று எங்க டீம் வேற சொன்னாங்க, நீங்க ஓவரா ரொம்ப நேரம் பேசிட்டீங்க, நேற்று அக்கா பேசணுமா இருந்தது, அது நைட்டு தடைப்பட்டு போச்சு அப்படின்னு ஹல்லேலூயா சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் அக்காவும் அண்ணன் பேசி ரொம்ப கேட்டதில்லை, நிறைய சாட்சிகள் இல்லையா, நிறைய காரியங்கள். ஆகவே நான் சீக்கிரம் முடிக்க போறேன், டைம் ஆயிடுச்சு. அக்கா சொல்றாங்க நீங்க பேசுங்க அப்படின்றாங்க. ஆனால் இங்கே இந்த பொங்கல் நிமித்தமாக ஹல்லேலூயா எல்லாம் அப்படியே இழுக்குது ஒரு பக்கம். இழுக்குது. நீங்க தூங்கினா கூட பரவாயில்ல, சேர்ல இருந்து விழுந்துருவீங்களோன்னு எனக்கு ஒரே ஆத்ம பாரமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமா. ஏன்னா இப்போ சும்மா லேசா எலும்பு இதானாலே என்ன பண்றாங்க, உள்ள பிளேட் வைக்கணும், டம்ளர் வைக்கணும், ட்ரம் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹல்லேலூயா. முந்தையெல்லாம் சாதாரணமா ஒரு சின்ன பலகையை வச்சு கட்டினாலே ஒரு வாரத்துல சரியாயிரும். இப்ப எந்த டாக்டர் அதை பத்தி சொல்றதே இல்லை. இல்ல அது பின்னாடி உங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும். ஃபியூச்சரை பத்தி நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? அதனால எல்லாரையும் வெட்டி போட்டு என்ன பண்றது, உள்ள பிளேட் பிரிட்ஜ் எல்லாம் வச்சிருது. அவங்க வெளியே வந்து பெருமையா சொல்லுவாங்க, பண்ணுங்க டாக்டர், உள்ள ஏணி கூட வைங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வெளியே வந்து பெருமையா சொல்லுவாங்க. எனக்கு மொத்தம் 32 தையல் போட்டாங்க, நீ என்ன பண்ணன்னு கேட்டேன். மீட்டிங்ல தூங்கினேன், கம்மியா தான் போட்டிருக்காங்க, அடுத்த மீட்டிங்ல 100 தையல் போடுவாங்க. பூ இன்னைக்கு நீங்க பேச்ச திருப்பி ஆண்டவர் சமூகத்துல கொடுத்துட்டு, ஆண்டவரே உம்முடைய பலன் கொடுத்தாதான் நான் இங்க இருந்து போவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. இங்கிருந்து உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ளாமல் நான் போக மாட்டேன். பரலோக ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்திலே இருக்கிறது இல்லையா? நிறைய உதாரணம் இருக்கு. வேதாகமம் ஃபுல்லா இதுதான். இந்த வசனத்துக்கு வேதாகமம் ஃபுல்லாவே எக்ஸாம்பிள் தான். எனக்கு எதை சொல்றதுன்னே தெரியல. 1 ராஜாக்கள் 17:1 இது மெசேஜ் இல்ல, 1:17:1 எலியா சொல்றான், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தையின்படிதான் இந்த தேசத்துல. அவன் பேச்சு வந்து அவ்வளவு துல்லியமா இருக்குது, அவ்வளவு கருத்தாக இருக்குது, அவ்வளவு அதிகாரத்தோடு இருக்குது, அவ்வளவு பலத்தோடு இருக்குது. ஹல்லேலூயா. இன்னிலிருந்து உங்கள் வார்த்தைகள் அப்படிப்பட்டதாக மாறப்போகிறது.
சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தையின்படிதான் இந்நாட்களில் எல்லாம் தேசத்திலே மழையாகிலும் பனியாகிலும் பெய்யும். 3 வருஷம் 6 மாதம் பரலோக ராஜ்யத்தை, வானத்தை அடைத்தானாம். ஹல்லேலூயா. நம்மளால வைஃப் வாயை கூட மூட என்னைய பார்க்காதீங்க, நான் யோபு வைஃப் சொல்லிட்டு இருக்கிறேன். யோபு வைஃப் கூடவே தான் இருந்தாங்க. உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவன் வைஃப் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என்னன்னு பண்ணனே தெரியல இல்லையா? அவ்வளோ பெரிய ஆளுக்கு எப்படிப்பட்ட அது என்ன விசேஷத்த கிருபைன்னு தெரியல இல்லையா? ஏதேன் தோட்டம் நல்லா போய்கிட்டு இருந்தது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு அம்மா வந்தாங்க, நேரம் இழுத்து மூடிட்டாங்க இல்லையா? க்ளோஸ். இன்று முதல் நிரந்தரமாக ஏதேன் தோட்டம் மூடப்பட்டது. பழிய மொத்தமாக நம்ம என்ன பண்ணிடுவோம்? எல்லாத்துக்கும் காரணம் சாத்தான் தான் சொல்றோம். சாத்தான் தனியாக பேசினா யாரு கூட பேசினான்? தனியா பேசினா அவன் மென்டல் சொல்லலாம். யாரு கூட பேசினா? சகோதரிகள் மட்டும் சொல்லுங்க, என்கிட்ட தான் அடிக்கடி பேசுறான் பிரதர், என்ன பண்ணனே தெரியல காலையில். இப்போ அங்கிருந்து இன்புட்டை ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும் இல்லையா? இன்புட்டை கட் பண்ணணும். அநேக பிள்ளைகளுடைய திருமணம் தடையாகிறது காரணம் இந்த ரெஸ்பெக்டட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இல்லையா? எங்க பிள்ளைன்னா நாங்கள் அப்படியே வளர்த்தோம், எங்க பிள்ளைக்கு நல்லா துபாயில இருந்து வரும், எங்களுக்கு அமெரிக்கால இருந்து வரும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றது தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கோங்க, உங்க பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள். உங்களுக்கு உங்க பிள்ளைங்க மேல எந்த ஹோல்டும் கிடையாது. உங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய. எத்தனை பேர் சொல்றீங்க என் பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள்? அவர் உயர்த்துறாரு, அவர் வளர்க்கிறாரு, அவரு இல்லையா மனம் திரும்புதலை கொடுக்கிறாரு, எல்லாமே அவர் தான். நான் ஒரு வார்டன் தான். வார்டனுடைய வேலை என்னன்னா, யாரா வார்டன் தான் மன்னிச்சுக்கோங்க, கதவை வந்தா திறந்து விடணும், போனா மூடணும். ஏதாவது அவன் ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஏதாவது வயலேஷன் பண்ணா எழுதி வைக்கணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த வார்டன் வேலை தான் உங்க வேலை. பிள்ளை ஏதாவது முரட்டாட்டம் பண்ணா பிள்ளைகளுடைய அப்பா அம்மா யாரு? அவரே நமக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறார். அவர்கிட்ட தான் சொல்லணும். ஏசப்பா ஒரு பிள்ளை கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? 2வது பிள்ளை அது கொஞ்சம் ஓவரா பண்ணுது, என்னன்னு சொல்லி கொஞ்சம் கேளுங்க அப்படின்னா பிள்ளை சாயங்காலமே சரியாயிடும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு அப்பாட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னா, அந்த பிள்ளை சொல்ல நீங்க 2 பேரும் முதல் யோக்கியமான்னு கேட்கணும். பயமுறுத்துறாங்களாம், நாங்க ஸ்ட்ரிக்டா வளர்க்குறோம் அப்படின்றாங்களாம். உங்க ஸ்ட்ரிக்டெல்லாம் பலத்தில் அல்ல, பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்குது. இன்றைக்கு இந்த பலனை நீங்க பெற்றுக்கொள்ளாம திருப்பி வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய குருடி உங்களுக்கு ஞாபகம் வரும். அங்கே நல்லா சொல்லி கொடுத்தாங்க, அங்கே இருக்கும்போது நல்லா இருந்தது சிஸ்டர். யாரெல்லாம் அப்படி சொல்றாங்களா கவனிச்சு பாருங்க. 2 days பரலோகம் மாறி இருந்துச்சு. இப்போ வந்தப்புறம் ஒரே சோர்வா இருக்கு அப்படின்னா அந்த பார்ட்டி பேசுற பார்ட்டின்னு அர்த்தம். ஒன்லி டாக்கிங். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய பேச்சு சுருக்கமா இருக்கணும். நீ ஜெப ஆலயத்திலே போகும்போது எதை காத்துக்கொள்ளு? மனம் பதறி பேசாத, உன் நடையை காத்துக்கொள். ஹல்லேலூயா. அந்த பெருமை, அந்த கீழ்ப்படியாமை, இதெல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம கர்த்தருடைய எதுக்கு டியூன் ஆயிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன அப்படின்னு சொன்னா அவரை சென்டர்ல வைக்கணும். ஹல்லேலூயா. சம்பளம் வந்தோடனே சென்டர்ல வைக்கிறோம், எல்லாருக்கும் அப்படி பிரிச்சு கொடுத்தோடனே என்ன பண்றோம்? ஏசப்பா அப்படி ஓரமா போங்க, நானே நிறைய டென்ஷன்ல இருக்கேன், இந்த மாசம் என்னால் தசம்பாங்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஆனா நீங்க என்ன பண்ணோம்? வழக்கம் போல ஆசீர்வதிக்கணும். அவரை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, நீங்க ஹல்லேலூயா அவரால் கண்ட்ரோல் பண்ணப்படுங்க. இந்த எலியா சொன்ன இந்த வார்த்தை தேசமே அதிர்ந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வேணும்? அந்த அதிகாரம் வேணும். பெலன், அது ஒரு பெலன், அது ஒரு பெலன். அது என்ன மாதிரி லைஃப் தெரியுமா? சாப்பாடு எங்கிருந்து வரும்னே தெரியாது. இப்ப இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றாங்க, என்னவோ தெரியல இன்னைக்கு சமையலே நின்று போச்சு அப்படின்றாங்க. நமக்கு என்ன இருக்கும்? இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் பிரதர் எங்களை கூப்பிடணும்.
நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம சமயக்காரர் நான் கூட்டு வந்திருப்பேன்ல. நல்லா அருமையா செய்வார் பார்த்துக்கங்க. மட்டன் பிரியாணி செஞ்சாருன்னா அவரும் மயக்கம் போட்டுருவாரு, சாப்பிட்ற நம்மளும் மயக்கம். ஒரு சின்ன இதை கூட நம்ம சகிச்சிக்க மாட்டேங்கிறோம். எலியாவுக்கு காலையிலும் மாலையிலும் காகம் வரும், வருமா வராதா கேரண்டி இல்லை. நமக்கு ஆண்டவர் அப்படி ஒரு சின்ன டெஸ்ட் வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜபமே அடுத்தலேருந்து எப்படி வரும்னா, ஆண்டவரே ஒரு காகம் வேணாம், ஒரு 10 அனுப்புங்க, 10 அனுப்புங்க, நான் வேணா கூண்டு கூட செஞ்சிடறேன், நீ கூண்டில் அதை போட்டோன்னா அது எப்படி உனக்கு ஆகாரம் கொண்டு வரும். நம்ம யுத்தம்லாம் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ கேட்டிங்கன்னா பெரிய லிஸ்ட் கொடுப்பீங்க. யுத்தம் பக்கத்து வீட்டுக்காரில் ஸ்டார்ட் ஆகி மாமியாருக்கு வந்து அப்புறம் வேலை ஸ்தலத்துக்கு போய் அப்படியே போகும் யுத்தம். இந்த யுத்தம் வளர்ந்தது காரணம் என்ன தெரியுமா? நம்ம சும்மா இல்லை, நம்ம ஏதோ பண்ணியிருக்கிறோம். அதனால கர்த்தர் சொல்றாரு, இப்படி அநேக காரியங்கள். எலிசாவை எடுத்தீங்கன்னு சொன்னா சீரிய ராணுவம் வந்து வளைந்து கொள்ளுகிறது. அப்போ அவன் சொல்றான், அவர்களோடு இருக்குள்ளை காட்டிலும் இது வெறும் பேச்சு கிடையாது, இது பெலன். பெலன், ஹல்லேலூயா. இது பெலன். நடந்ததா இல்லையா? இதுதான். சும்மா உங்களுக்கு சுகம் ஆயிடும் சிஸ்டர், நீங்க வீட்டுக்கு போங்க 2 நாள் சுகம் ஆயிடும் அப்படி சொல்றது கிடையாது. இன்னிலிருந்து நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த வார்த்தை பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தைக்கு சாத்தான் பயப்படணும். அந்த வார்த்தையை முதல்ல நீங்க விசுவாசிக்கணும், உங்கள்கிட்ட கேட்கிறவங்க விசுவாசிக்கணும். இந்த மாதிரி நிறைய ஸ்டெப் இருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பலனை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்க ஊழியமே மாறிடும். ஹல்லேலூயா. உங்க ஊழியமே மாறிடும், உங்க குடும்பமே மாறிடும், உங்க சபையே மாறிடும், உங்க பட்டணமே மாறிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவருடைய பலன் தான். இந்த எலெக்ஷனுக்காக நிறைய பேர் பதறி போயிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் ராஜாக்களே மோடியை விட மோசமானவங்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சவுல் ராஜா இல்லையா, ஆகாப் ராஜா, எல்லாம் மோசமான ராஜாக்கள்லாம் இஸ்ரவேலர்களே இருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய சந்ததியே, தாவீதின் சந்ததியே இருக்கிறாங்க. 12 கோத்திரத்தை பிரிச்சு பிரிச்சு தனியா வச்சவெல்லாம் இருக்கிறான். அவங்களே இப்படி இருந்தாங்கன்னா நீங்க மோடி கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? அதான் அந்த எலெக்ஷன் அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இனி ராஜாக்கள் நேபுகாத் நேச்சாரு, பார்வோனு இவனுங்க தான் வருவானுங்க. நீ தான் யோசேப்பா மாறணும், நீ தான் தானியலா மாறணும், நீ தான் எலியாவா மாறணும். இப்படிப்பட்ட முட்டாள்களும் இப்படிப்பட்ட இல்லையா துன்மார்க்கரும் பேலியாளின் மக்களும் துஷ்ட ஆமான்களும் தான் வருவாங்க. நீ தான் எஸ்தரா மாறணும், நீ தான் மொர்தெகாயா மாறணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் மாறணும் அவன் மாறணும்னு சொல்லி ஜபிச்சுட்டு இருக்கிறோம். இனி எல்லாம் ராங் பிரேயர்ஸ். இதுக்கு சபை வந்து எரிரத்தியில எண்ணெய் ஊத்துது இல்லையா, எல்லாம் ராங் பிரேயர்ஸ். அவ்வளோ ஒரு பொறுமை, அவ்வளோ ஒரு இது கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் குன்னூருக்கு ஒரு கேம்புக்கு போயிருந்தோம். அப்பொழுது அந்த கேம்பை நடத்துகிற அந்த சகோதரன் முதல் நாள் மீட்டிங்லே அவரோடு இருக்கிற அந்த பணிவிடை செய்கிற தம்பிமார்களோடு, வாமா நம்ம எல்லா ரூமையும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். அதில் என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க அவர் கூட போகிறதுக்கு. ஏன்னா அந்த ஊழியருக்கு நான் சென்னையில் எந்த மீட்டிங் நடந்தாலும் நான் தான் என்னுடைய கார் எடுத்துகிட்டு போய் அவரை எல்லா மீட்டிங் கூப்பிட்டு போவேன். நான் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுவேன், அவரை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுவேன். அதனால் சென்னை மீட்டிங்கில் நான் இருக்கிறபடினாலே அவர் வந்து என்னையும் கூட்டிகிட்டு போனார். அந்த குன்னூரில் அந்த ரிட்ரீட் சென்டரில் எல்லா ரூமுக்கு போய் எல்லாருக்கும் வசதியாக இருக்கா, எல்லாருக்கும் நல்லா இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறார். அப்பொழுது ஒரு சகோதரி தன்னுடைய கை குழந்தையோடு வெறும் தரையிலே உட்கார்ந்து இருந்தார்கள். அப்போ அவர் கேட்டாரு, என்னம்மா இங்கே உட்கார்ந்துருக்க, உனக்கு கட்டில் இல்லையா? இல்லை. கேட்டையா? இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அப்படி போய் அந்த சேர் இருக்கிற இடத்துல அவர் ரூமு அங்கே இருந்துட்டார். நாங்கள் அவர் ரூமில் விட்டுட்டு இப்படி வந்து இந்த ரூமுக்கு திரும்பி வர்றோம். அந்த அம்மா ஒரு கட்டில்ல நல்ல மெத்த விரிச்சு அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் படுத்திருக்கிறாங்க. இது நடந்து 2 மினிட்ஸ் கூட இல்லை. எப்படி அந்த கட்டில் வந்தது? அந்த கட்டில் வர்றதுக்கு அங்கே சான்ஸே கிடையாது. அப்படி எங்கேயாருந்து கொண்டு வந்திருந்தா கூட ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும், படிக்கட்டில் ஏற்றி கொண்டு வரணும். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
நாங்க திரும்ப ஓடி போய் அந்த அண்ணன் கிட்ட சொன்னோம், அண்ணே அந்த அம்மா கட்டில உட்கார்ந்துருக்காங்கண்ணே, அந்த பிள்ளை அவங்களும் ஒரு கட்டில படுத்திருக்காங்க, அந்த இடத்துல கட்டிலே இல்லை, அவங்க இருக்காங்க. அப்போ அவங்க சிரிச்சுட்டே சொன்னாங்க, தம்பி என் கூட தேவ தூதன் ஒருத்தன் வந்துகிட்டே இருந்தான், நான் அவன்கிட்ட சொன்னேன் ஒரு கட்டில் இங்க போடுன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. இதுதான் பலத்துல, பேச்சில் அல்ல, பலத்துல. ஹல்லேலூயா. இதை தான் கர்த்தர் உங்கள் ஊழியங்களிலே செய்ய விரும்புகிறார், உங்க குடும்பத்திலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆகவே உங்களுக்கு தோல்வியே கிடையாது. இப்படி பலத்தினால ஜெயித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்தேவான் எடுத்துக்கோங்க, அவன் பேசுனதுக்கு திரும்பி யாராலையும் பேச முடியல. ஒருவரும் எதிர்பேசக்கூடாத ஞானத்தையும் அபிஷேகத்தையும் விசுவாசத்தையும் கர்த்தர் ஸ்தேவானுக்கு கொடுத்தார். நம்ம இது அப்படி இருக்கணும். இப்ப இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க அதை வாஞ்சித்து, ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக, உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. இருக்கிற பாவம் போதாதுன்னு இங்க வேற டெய்லியும் நம்ம என்ன பண்றோம், சேர்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் நினைச்சிட்டாங்க மெசேஜ் முடிய போகுதுன்னு. இப்பதான் ஆரம்பிக்க போகுது. அக்காவை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஆமா, இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1வது வசனத்தை வாசிப்போம், வேகமா வாசிப்போம். தூங்குகிறவர்கள் விழித்துக் கொள்ளவும். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம். அப்பொழுது தீர்க்கதரிசிகள் புத்திரரில் எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ என்று சொல்லுகிறான். இன்றைக்கு மகனே மகளே, உன்னை ஒரு தைல குப்பி சந்திக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு தைல குப்பியை ஆவியானவர் இந்த கூட்டத்துக்கு அவர் கொடுத்து அனுப்புகிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் அதற்காக ஹல்லேலூயா தேவ சமூகத்துல காத்திருக்க உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் அதற்காக உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? பிரியமானவர்களே, இந்த தைல குப்பை வந்தால் உன் வாழ்க்கை மாறிவிடும், உன்னுடைய நடை மாறிவிடும், உன்னுடைய உடை மாறிவிடும், உன்னுடைய பேச்சு மாறிவிடும், உன்னுடைய எல்லாமே மாறிவிடும். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தைல குப்பி வந்து ஒரு மனுஷனையே மாத்திடுச்சு. ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவன் அதை தான் நான் வாசிக்கிறேன். அங்கே நீ சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் அந்த தைல குப்பியை கொடுத்து அனுப்புகிற அந்த ஆவியானவரிடத்திலே சொல்லுகிறார், என் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார். நம்ம எல்லாம் இப்ப எங்க இருக்கிறோம்? ராக் ஹால்ல இருக்கிறோம் சொல்லாதீங்க. கர்த்தரை விட்டு, பரலோகத்தை விட்டு எங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் ஏதேன் தோட்டத்தில் தான் இருக்கிறேன் நான் சொல்லல. தேவரீருடைய சத்தத்தை நான் தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். இப்போ யார் யார் ரெடியா இருக்கீங்க? நான் எங்க இருக்கேன்? ஹல்லேலூயா. இந்த பைக்கில் அடிபட்டு மயக்கம் போட்டவங்க கொஞ்ச நாள்ல ஹாஸ்பிட்டல் போனோடனே எல்லாம் சோடாலாம் கொடுத்து தெளிச்சு அவங்களை எழுப்பி விட்டோடனே கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி, நான் எங்க? அதுலயும் சில பார்ட்டிகளா இருக்கு, வாய் கடைசி வரைக்கும் திறக்காது. ஹல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிக்கை செய்யணும், நீங்க அதை ஒத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் சாப்பாடுக்காக காத்திருக்கிறோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 2:30 மணிக்கு மட்டன் பிரியாணி வருது ஆட்டோல. அப்போ அந்த ஒரு வேன்ல, ஆட்டோன்னு நிறைய பேர் முகம் மாறிடுச்சு. ஆட்டோல எப்படி பிரதர் பத்தோம்? சரி, ஒரு லாரியில வருது. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க அப்படின்னு அந்த டிரைவர் அங்கிருந்து கத்துறாரு. நீங்க என்ன சொல்லுவாங்க? அப்பா இல்லைன்னு சொல்லி திரும்பி போயிட போறாரு. நாங்க இங்கேதான். இப்ப கர்த்தரிடத்துல சொல்ல போறோம், ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ரெஸ்பான்ஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே இதோ சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் பேசுகிறார்.
அவன் என்ன சொல்லிருக்கலாம்? ஏங்க நான் சர்ச்சில் தாங்க இருக்கிறேன் சொல்லிருக்கலாம். இதோ அடியேன் இங்கே இருக்கிறேன் சொல்லும் அடியேன். எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்துக்கு இன்னைக்கு செவி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் இந்த தைல குப்பி வரும். இந்த தைல குப்பி சாதாரண தைல குப்பி அல்ல. இந்த தைல குப்பி ஹல்லேலூயா உலகத்துக்கு சொந்தம் அல்ல. இந்த தைல குப்பி இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணின அதே அபிஷேகம், அதே அபிஷேகம். அதனால அவர் எப்படி முக்கியமானவரோ, ஹல்லேலூயா, அவர் எப்படி தேவனாகிய கர்த்தர் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தாரோ அதே அபிஷேகத்தை தான் உங்களுக்கு தருகிறார். தேவன் பட்சபாதம் உள்ளவர். பிதா நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? ஆவியானவரே போயும் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க, மன்னிச்சுக்கோங்க, இந்த துரோகிக்கா போய் அதே அபிஷேகத்தை கொடுக்க போறீங்க? ஆவியானவரே கொஞ்சம் வேற ஏதாவது லைட்டா ட்ரையல் பேக் ஏதாவது இருந்தா கொடுங்க. இங்க ஒரிஜினல் வாங்கி நம்மளால இப்படி இருக்காங்க, ட்ரையல்லாம் வாங்கினா என்ன இருப்பாங்க? கொஞ்சம் வேற அபிஷேகமா கொடுங்க. நசரேனா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எந்த அபிஷேகம் இருந்ததோ அதே அபிஷேகம் தான் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எங்கே இருக்கிறீர்கள் என்று ஹல்லேலூயா உங்களுடைய நிலைமைகளை, உங்களுடைய காரியங்களை அறிக்கை செய்து கர்த்தரிடத்துல ஒப்புரவாகும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. எங்க இருக்கிறோன்றது ஆண்டவர் நம்ம வாயிலிருந்து வரணும். ஹல்லேலூயா. நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரிடத்திலே ஒப்புரவாக வேண்டும், கர்த்தரிடத்திலே சரண்டர் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் மிக மிக உன்னதமானது. ஒப்புரவாகுதல் ஊழியம். கெட்டகுமாரன் நினைத்திருந்தால் தகப்பனுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கலாம். தகப்பனே, உங்களை நான் அதிகமாய் நினைக்கிறேன், உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன், இப்பொழுதுதான் உங்களுடைய அன்பு புரிகிறது, தயவு செய்து 500 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணவும். தகப்பன் என்ன பண்ணிருப்பாரு? அட நன்றி கெட்ட துரோகிய, இன்னும் நீ அங்க உட்காந்துட்டு என் பணத்தை கேட்கிறியா? எங்க இருக்கிறான்றது ஹல்லேலூயா அவன் சொல்ல விரும்பாமல் நேரடியாக வந்து, தகப்பனே நான் உம்மோடு தான் இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையில நான் பாவம் செய்தேன், உம்முடைய கூலிக்காரல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இப்போ என்னவா வச்சுக்கோங்க? கூலிக்காரன் ஒருவனாய் வைத்துக் கொள்ளுங்க. இதுதான் ஹல்லேலூயா சன்ஷிப்புக்கும் ஸ்டூவர்ட்ஷிப், அதாவது சர்வெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஹல்லேலூயா. சர்வெண்ட்டுக்கு இருக்கிற வித்தியாசம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க தூக்கத்தோடு இருந்தால் தூக்கம் உங்களோடு நல்ல கிளியரா தெரியுது. அந்த வரம் மட்டும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். யார் இந்த தூணுக்கு அந்த பக்கம் ஒரு சிலர் முகம் தெரியல, ஆனா சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க யாரோடு இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும். இதுக்காக தான் கேட்கிறாரு எங்க இருக்கிற. ஏன்னா என்கிட்ட இல்லை, நீ ஏன் அவருக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. நீ ஏன் பிரசன்னத்துல இல்ல, அப்போ நீ வேற எங்க? கர்த்தருடைய பிரசன்னத்துல இல்லனாலே நீங்க வேற எங்க இருக்கிறீங்க? சாத்தானோட தான் இருக்கிறீங்க. வேற ரெண்டுத்துக்கு நடுப்பட்டதெல்லாம் கிடையாது இல்லையா? பரலோகத்துல வெளியில கொஞ்சம் கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்கோம், ரெஸ்ட் எடுக்கிறவங்க இங்க எடுக்கலாம் அப்படின்னா கிடையாது. பரலோகம் அதை விட்டா நரகம். இடையில வெயிட்டிங்கோ பெஞ்சோ மரத்தடியோ எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க இல்ல, என் பிரசன்னத்துல இல்ல, என் சமூகத்துல இல்ல, நீ என் தோட்டத்துல இல்ல, நீ எங்க இருக்கிறார்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எங்கே இருக்கிறான் என்று பார்த்து, ஹல்லேலூயா, பார்த்து அங்கே உட்பிரவேசித்து, இப்போ நீங்க இருக்கிற இடத்துக்கு அந்த தைல குப்பி வரப்போகிறது. ஹல்லேலூயா. எங்கே இருக்கிறான் என்று பார்த்து உங்களை தேடி வருகிற அபிஷேகம், உங்களை தேடி வருகிற பலன், உங்களை தேடி வருகிற கிருபை, உங்களை தேடி வருகிற வல்லமை, உங்களை தேடி வருகிற அதிகாரம். ஹல்லேலூயா. அங்கே உட்பிரவேசித்து, ஹல்லேலூயா, அவனை தன் சகோதரர் நடுவிலிருந்து, ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறைக்கு அழைத்து கொண்டு போ என்றான். ஹல்லேலூயா. யெகூ எங்க இருக்கிறான் தெரியுமா? இப்போ சகோதரர் நடுவில் பேசி கொண்டிருக்கிறான்.
பேச 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 பலனே இல்லை அவனுக்கு. அல்லேலூயா. பேச்சு தான். இந்த யோராம் சரியில்லை, இந்த ஆசகேல் சரியில்லை, இந்த பெலிசியர் சரியில்லை, இந்த எசபேல் சரியில்லைன்னு பேசிட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய, ஆனா பலனு. இப்போ நீங்க நல்லபடியா தான் பேசுறீங்க, நல்ல எண்ணங்கள் இருக்கு, நல்ல நோக்கங்கள் இருக்கு, ஆனா என்ன இல்லை? பலன் இல்லை, பலன் இல்லை. அல்லேலூயா. நம்ம நல்ல இதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நன்மை தாங்க செஞ்சேன், எனக்கு ஏங்க தீமை வருது, நான் அவங்க நல்லா இருக்கணும் தானே செஞ்சேன், எனக்கே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நல்ல மனசு இருக்கு, ஆனா என்ன இல்லை? பலன் இல்லை. அவன் தன் சகோதரர் நடுவிலிருந்து எழும்பி பேச்சை நிறுத்திட்டு உள்ளான அறைக்கு போகணும். அல்லேலூயா. உள்ளான அறை தான் உபவாசம். அல்லேலூயா. உள்ளான அறை தான் உபவாசம். அண்ணன் கரெக்டா சொன்னாங்க. இந்த கூடுகையில ஏன் உபவாசம் வைக்கலன்னு ஒரு அம்மா கேட்டாங்க. நாங்கள் அந்த அம்மா யாருன்னு சொன்னா நீங்க எல்லாம் கல் எறிஞ்சிருவீங்க அவங்க மேல. ஏமா நாங்க நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? நீங்க என்ன நாங்க ஃபாஸ்டிங் இருக்க வந்தோம்? இது ஆன்லைன் பேர் சொன்னது நீ தானா? எங்கள்கிட்ட கேட்காம நீ சொல்லிட்டியா? உள்ளான அறைக்கு போனால்தான் நம்முடைய பேச்சு நிறுத்தப்படும், பலன் வரும். ஹல்லேலூயா. உள்ளான அறைக்கு அழைத்து கொண்டு போய் 3ஆம் வசனம், தைல குப்பை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ தாமதித்தால் இந்த பெரிய மாற்றத்தை நீ பண்ணுகிறாய். மாம்சத்தில் இருந்தவனே ஆவியில டிரான்ஸ்பர் பண்ணுகிறாய். அல்லேலூயா. ஒரு பேங்க்ல இருந்து ஒருத்தன் எல்லாம் டைமண்ட் கோல்ட திருடிட்டான், அங்கேயே உட்கார்ந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்தானா, தாமதிச்சானா என்ன ஆயிரும்? தூக்கிட்டு போயிருவாங்க. வந்து தாமதியாமல் பெரிய வேலைகளை செய்கிறவர்கள் தாமதியாமல் அந்த இடத்தை விட்டு, ஒண்ணுமே செய்யாதவங்க சாயங்காலம் வரைக்கும் அங்கேதான் சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க பெரிய வேலைகளை செய்யணும், கர்த்தருக்காக தேசங்களை அசைக்கணும், கர்த்தருக்காக ராஜ்யங்களை அசைக்கணும். தாமதியாமல் ஓடிப்போ. ஹல்லேலூயா. அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரன் 4ஆம் வசனம், ஊழியக்காரனாகி அந்த வாலிபன், என்ன ஒரு அருமையானது. அந்த வாலிபனுக்கு கொடுக்கப்பட்ட பலத்தை பாருங்க. ஒரு இஸ்ரவேலின் ராஜாவை அபிஷேகம் பண்ண யார் வந்திருக்கிறா? நம்முடைய வாலிப பிள்ளைகளை. எந்த பிள்ளைகள் படிக்கல, வேலைக்கு போகல, கீழ்ப்படியில, வாழ்க்கையை நாசம் பண்றாங்க நினைக்கிறீங்களோ, அவர்கள் கையிலே தான் ஆவியானவர் இந்த தைல குப்பையை கொடுத்து அனுப்ப போகிறார். அவர்கள் தான் எகுக்களை அபிஷேகம் பண்ண போகிறார்கள். அவர்கள் தான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண போகிறார்கள். இன்றைக்கு இந்த வாலிபனால என்ன பிரயோஜனம் சொல்லி நினைக்காதீங்க. அந்த வாலிபனை வைத்துதான் கோலியாத்தை ஜெயித்தார், அந்த வாலிபனை வைத்துதான் அமலேக்கியரை ஜெயித்தார், அந்த வாலிபனை வைத்துதான் மீதியானரை ஜெயித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பயன்படுத்தினதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தால அருவருக்கப்பட்ட மதிக்கப்படாத பாத்திரங்கள். அல்லேலூயா. எல்லாம் வெறுமையான உடைஞ்சு போன பாத்திரங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வாலிபன் இடத்துல கொடுத்து அனுப்புகிறார். அந்த வாலிபன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனான். 5ஆம் வசனம், அவன் உட்பிரவேசிக்கிற போது, ஹல்லேலூயா, உட்பிரவேசித்த போது, ஹல்லேலூயா, சேனாதிபதியே, ஹல்லேலூயா, உட்பிரவேசித்த போது அங்கே சேனாதிபதிகள் உட்கார்ந்து இருந்தார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பேச்சை அவன் நிறுத்தி, ஹல்லேலூயா, பேச்சை நிறுத்தி, கர்த்தர் உங்களை வேற இடத்துக்கு கொண்டு போக போறார், உள்ளான அறைக்கு கொண்டு போக போகிறார். சேனாதிபதிகள் உட்கார்ந்து இருந்தார்கள். அந்த சேனாபதியை பார்த்து அவன் கேட்கிறான், உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன் சேனாதிபதியாகிய உமக்கு தான் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எல்லாம் யாருன்னா சேனாபதியா வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரண டம்மி பீஸ் நினைச்சேன், நீங்க யாரு? சேனாபதி. நீங்க யாரு? சேனாபதி. ஹல்லேலூயா. சேனாபதி. சென்ட்ரல் கவர்மெண்ட் டெஸ்ட் வச்சா கணக்குல புலி கூட அங்க போய் பூனை ஆயிடுது இல்லையா? ஆனா இங்க பூனையா இருக்கிற உங்களை கர்த்தர் சேனாபதியா மாத்த போறார். ஹல்லேலூயா. சாதாரண காகமா இருக்கிற, சாதாரண கழுதையா இருக்கிற, சாதாரண பிள்ளைகளா இருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு
சேனாபதியா வச்சிருக்கிறார். இப்போ உங்களை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். சேனாபதியாகி உமக்கு தான். அப்பொழுது அவன் எழுந்து, எத்தனை பேர் எழும்ப ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ சொல்றாங்க 10 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் சாப்பாடு இருக்கு. முதல் 10 பேர் சாப்பாடு பசி தாங்க முடியாதவர்கள் வரவுன்னு சொன்னா யார் போவோம்? பலசாலிக்கு தான் முதல் போவோம். இந்த சீனியர் சிட்டிசனுக்கு அது புரிஞ்சு இந்த மாதிரி கொடுக்குறாங்களான்னு சொல்றதுக்குள்ள அங்கே காலியாயிரும். பிரைஸ்லாம். யார் எழும்புறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? கர்த்தருக்காக. இப்ப சாப்பாடு கேட்கல, கர்த்தருக்காக எழுந்தான். யெகூ எழுந்தான். மகனே மகளே நீ எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. யெகூ எழும்பினான். நானும் எழும்ப போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனாலதான் உங்களை சேனாபதியா வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த கேம்ப் முடியும் போது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறார். என்ன ப்ரொமோஷன்? இஸ்ரவேலின் ராஜா. என்ன மாதிரி ஒரு மகிமையான பொசிஷன் தெரியுமா அது? அல்லேலூயா. உங்களுக்கு கீழே அல்லேலூயா ஆவிக்குரிய சேனைகள் இருக்கிறது. உங்களுக்கு கீழே மீகாவேல், காபிரியேல், அல்லேலூயா பரலோக ராஜ்யத்தின் வல்லமைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. அதிகாரம், மேலான அதிகாரம் கொடுக்கப்பட போகிறது. முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட போகிறது. வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட போகிறது. மோசையின் கோல் கொடுக்கப்பட போகிறது. ஆரோனின் கோரை போல உங்களுடைய கோல் துளிர்க்க போகிறது. உங்கள் ஊழியம் துளிர்க்குது. பூ பூத்து வாதுமை பழங்களை தரப்போகிறது. சேனாபதியே நீ எழுந்திரு. அவன் எழுந்து அப்படியே அறை வீட்டுக்குள் போனான். இதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்லை. நிறைய பேர் இப்பே கன்னத்துல கை வச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே என்று மாறும் எந்த துன்பம். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. பிரியமானவர்களே, எழுந்து அறை வீட்டுக்குள் போனான். நம்மளே கூப்பிட்டு இருந்தாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? டேய் நீங்களும் வாங்கடா, அந்த லூஸ் ஏதோ சொல்லுது, நம்ம போவோம். யெகூ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கழட்டி விட்டுட்டான். அல்லேலூயா. அது வரைக்கும் கூட இருந்த எல்லாரையும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ உன் கூட இருக்கிறவங்களை கழட்டி விட்டாதான். அல்லேலூயா. மனைவி சொல்றாங்க, நான் என்னைக்கோ கழட்டி விட்டுட்டேங்க, அவரால் எங்க வீட்டுக்கு எந்த யூஸும். கூட இருக்கிறவங்களை கழட்டி. இந்த ஃபாரின்ல ஒரு கல்ச்சர் இருக்கு. என்னன்னா, எனக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர். ஏன்னா இந்த அம்மா தனியா ஜெபிக்க மாட்டாங்க, அந்த ஐயா தனியா ஜெபிக்க மாட்டாரு. இவங்களுக்கு ப்ரேயர் பார்ட்னர். நமக்கு ப்ரேயர் பார்ட்னர் யாருன்னு அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்குது. ஆவியானவர் தான் உங்களுடைய ப்ரேயர் பார்ட்னர். நிறைய பேர் எனக்கு கனடால இருந்து யூஎஸ்ல இருந்தெல்லாம் கால் பண்ணுவாங்க. பிரதர், மை ப்ரேயர் பார்ட்னர் ஒன் விஷன் பார்த்து எனக்கு சொன்னாங்க அப்படின்னு. ஏன் நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்டேன். அல்லேலூயா. யார் பார்த்து சொன்னாங்களா? இந்த யெகூக்கு ப்ரேயர் பார்ட்னர்லாம் இருந்தால் உருப்பிட்டிருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. தனியா வாங்க. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜாதியும் உன்னுடைய நாட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். இந்த லோத்துக்கு கொஞ்சம் இந்த மேக்னெட்டிக் பவர் இருக்கு. கூட ஒட்டிக்கிட்டான். அல்லேலூயா. சரி, ஆண்டவரும் போனா போது, எடுபடிக்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டார். அந்த லோத்தால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. கூட கர்த்தர் உங்களை அழைத்தால் நீங்க மட்டும் போங்க. அல்லேலூயா. கூட்டம் சேர்க்காதீங்க. அல்லேலூயா. கூட்டம் சேர்க்காதீங்க, செட்டு சேர்க்காதீங்க. இந்த ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க. என்னல செட்டு சேர்த்துட்டு அலைஞ்சிட்டு இருக்க? அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னா என்ன தெரியுமா? உன்னை சபையை விட்டு விலக்கி வச்சிருக்காரு. ஏற்கனவே இந்த அம்மா சபையை விலக்கி தான் வச்சிருக்குது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கூட ஆட்களை சேர்க்கும் போதுதான். மோசே கர்த்தர் அழைத்தார், நான் உங்கூட வர்றேன், நீ பார்வோன் கிட்ட போனா, பார்வோன் கிட்ட நான் தனியா போக மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு யாரை கூப்பிட்டாரு? ரைட் ரெவரண்ட் ஆரோன் வந்தார். ஆரோனால மோசே கேட்டார், மோசையால ஆரோன் கேட்டார். ஆரோனால என்னாச்சு? மோசையோட ஊழியமே இல்லையா பாதிக்கப்பட்டது. கானானுக்குள்ள போக முடியல. கர்த்தர் சொல்ற, நான் வர்றேன் உன் கூடன்றாரு. இதுல ஆரோன் எதுக்கு தேடினாரு எனக்கு புரியவே இல்லை. ஆரோனுக்கு அழைப்பே இல்லை. அதனால புதுசா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றாங்க, ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய. ஏன்னா கனமான ஊழியம் மோசைக்கு தான் கொடுக்கப்பட்டது. எனக்கு தூக்க முடியாதுன்னு சொன்ன உடனே
ஒரு அசிஸ்டன்ட் சொந்தக்காரங்களை போடவே கூடாது. ஏன்னா அவன் பாஸ் ஆயிடுவான், நீங்க அசிஸ்டன்ட் ஆயிடுவீங்க. அசிஸ்டன்ட் ஒரு பணிவிடைக்காரனை தான் போடணும். அல்லேலூயா. மோசே இருக்கிற வரைக்கும் ஜாஷுவா தலைவன் ஆகவே முடியாது. அல்லேலூயா. மோசேக்கு அப்புறம் தான் தலைவனாக முடியும். எலியா இருக்கிற வரைக்கும் எலிசா தலைவனாகவே முடியாது. அல்லேலூயா. நிறைய உதாரணம் இருக்கு. பிரியமானவர்களே, அவன் தனியாக உள்ளான அறைக்கு போனான். அதை நீங்க, இதுதான் ரகசியத்துல, இது மாதிரி நிறைய ரகசியம் வரும், நீங்க தான் புரிஞ்சுக்கொள்ளணும். இல்லைன்னா நான் உள்ள போன பிரதர் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. கூட யார் யார் வந்தா, உங்க வீட்டுல வளர்க்குற நாயெல்லாம் கூட்டிட்டு போவாதீங்க. அல்லேலூயா. வா, நான் அம்மா ஃபாஸ்டிங், நீயும் வந்து என் கூட ஃபாஸ்டிங் இரு, ஏசப்பா பேசுறது எனக்கு கேட்கலன்னா நீ கேட்டு சொல்லு அப்படின்னா. அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் தலையின் அல்லேலூயா பிரவேசித்தான். அவன் அந்த தைல குப்பியை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல். ஏன் எகு மட்டும் போனோம்? அங்க ஒரு தைல குப்பி தான் இருக்கு. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனா மொத்த பேரும் விளங்காம போயிடுவாங்க. ஒரே ஒரு ஆளை தேடிதான் கர்த்தர் அல்லேலூயா பரிதபிச்சிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யார் முழுமையாக உங்களை எகுவை போல ஒப்பு கொடுக்க போறீங்க? உடனே ஆயத்தமாக இருந்தான். உடனே இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அப்புறம் எகு செய்ததெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஒரு அம்மா தலையாட்டுறாங்க, தெரியும் தெரியும், நீங்க இதோட நிறுத்திக்கோங்க. நான் தெரியலனா கூட நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். சரி, கடைசியா ஒன்று சொல்றேன். அல்லேலூயா. 7ஆம் வசனம். இந்த வரங்கள் இந்த இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது எதற்காக கொடுக்கப்பட்டது? யெகூவுக்கு ஒரு பெரிய பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னா, பெரிய பாப்புலர் ஆகணும்னா. ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பலியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பலியையும் ஏசபேலின் கையில் வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். பிரைஸ் தி லார்ட். இந்த கர்த்தர் நமக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம அடிக்கடி யாரு கூட போய் சேர்ந்துக்கிறோம்னா துன்மார்க்கனோட போய் சேர்ந்துக்கிறோம். ஐயோ, அவர் சீஃப் கெஸ்டா வந்தா தாங்க நல்லா இருக்கும் ஊழியம். அல்லேலூயா. அவர் வராம எப்படி பண்ண முடியும்? அவர்கிட்ட கொடுக்கறதா இருந்தா தான் கர்த்தர் அவர்கிட்டே கொடுத்துருப்பாரு. ஏன் உங்ககிட்ட கொடுத்தாரு? அவன் சரியில்லைன்னு தானே உங்ககிட்ட கொடுத்தாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை தேடி வந்து பேசுறாருன்னா நீங்க மட்டும்தான் செய்யணும். அதுல நீங்க அலையன்ஸ் போட்டு பார்ட்னர்ஷிப் போட்டீங்கன்னா விளங்காது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தைல குப்பி தான் இருக்கு, நீ என் சத்துருக்களிடத்துல நீ பழி வாங்கணும். இதுக்காக தான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். பேட்ஜ் குத்துறதுக்காக இல்லை. அல்லேலூயா. ஒரு ஊழியத்து கடந்து சென்ற போது அந்த 3 ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு ஆபீஸ்ல பேட்ஜ் குத்தி இருக்கிறாங்க, பேட்ஜ் கொடுத்துருக்குறாங்க, நல்ல அழகா இருக்கு, நல்ல ஒரு பேர்லி ஒயிட்ல கோல்டன் லெட்டர்ஸ்ல அவங்க பேர் எழுதி இருக்குது. அந்த பேட்ஜை குத்திட்டு தான் அவங்க அந்த ஊழியத்துல ஊழியம் செய்யணும். இந்த பேட்ஜ் ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. அப்போ நீ பரலோகம் போவேனாமா? அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஊழியத்துல ட்ரைனிங் கொடுக்க தான் கூப்பிட்டு வந்தார். பேட்ஜை குத்திட்டு இங்கேயே உட்கார்றதுக்கு அல்ல. அல்லேலூயா. ட்ரைனிங். +2 முடிச்சோன்னு நீ வெளியே போகணும். வெளியே போனோன்னே அப்புறம் படிச்சுக்கணும், வேலை கிடைக்கணும், திருமணம் ஆகணும், ஊழியம் செய்யணும், போயிட்டே இருக்கணும். +2 படிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய விசுவாசிங்க. நீங்க பேட்ஜ் குத்திட்டு இல்லை. ஊழியக்காரருக்காக பழி வாங்குகிற அபிஷேகம். 8ஆம் வசனம். ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுப்பேன். ஹல்லேலூயா. இதுக்குதான் பரலோகத்தின் பலன் உங்களுக்கு தேவை. இது வாயில சொல்ற வார்த்தை கிடையாது. ஹல்லேலூயா. 9ஆம் வசனம். ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய ஹல்லேலூயா எரோபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். 10ஆம் வசனம். ஏசபேலை இஸ்ரவேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான். ஹல்லேலூயா.
அவ்வளோதான். இதுக்கு மேலே பேசினோம்னா டைம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. எகு செய்த காரியம் எலியாவால் செய்ய முடியாத காரியத்தை எகு செய்தான். எலிசா தைல குப்பையை கொடுத்து விட்டாரு பாருங்க. எலிசா செய்ய முடியாத காரியத்தை எகு செய்தான். இன்றைக்கு நம்ம எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டு ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். உங்களை கொண்டு சாத்தானுக்கு ஹல்லேலூயா சரியான பதிலடி கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எல்லாரும் இந்த தைல குப்பி வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நான் எழும்பவும் உள்ளானறைக்கு போகவும் பேச்சை நிறுத்தவும் சேனாதிபதிகளோடு பேசினதை மன்னியும் ஆண்டவரே, நேரத்தை வீணாக்கினதை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்பூவினில் வேறே இல்லை. என்றென்றும் எனக்கு ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்பூவினில் வேறே இல்லை. என்றும் எனக்கு ஆதரவே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவே. தூய பிதாவின் முன் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்ப காணா ஏகிடுவே. தூய பிதாவின் முன் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடுதே. நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் நாதன் இயேசு என்னோடிருப்பார். அற்புதமாய் என்னை தாங்கிடுவார். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவே. தூய பிதாவின் முன் தரிசிப்பேன். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன். வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாத கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவாத என்னை கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமா இன்ப காணா தூய பிதாவின் முன் தரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர வாஞ்சிக்கிறேன். தாரும் ஏழைக்கும் மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடுமே. நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடுதே. நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவே. தூய பிதாவின் முன்
தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆண்டவர் பல கூட்டங்களுக்கு சென்றார். யெகோவை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். சேனாபதியே, எத்தனையோ பேர் ஐசியூல இருக்கும் போது, எத்தனையோ பேர் மரித்த நரகத்தில் இருக்கும் போது நம்மை இன்னும் சேனாபதியாக சீஷனாக வைத்திருக்கிறார். இன்னும் ஏமாற்றத்தை அவருக்கு கொடுக்கவா? இன்றும் அவருக்கு முதுகை காண்பிக்கவா? இன்னும் அவர் இருதயத்தை உடைக்கவா? எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சேனாபதியே, உனக்கு சொல்லப்பட வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை ஒன்று உண்டு. அது என்ன வார்த்தை? எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு? சேனாபதியாகிய உமக்குதான். இன்றைக்கு ஒரு வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. உன் மேல் வஸ்திரத்தை உதறிவிட்டு குருட்டாட்டத்திலிருந்து வெளியே வா, இயேசுவின் நாமத்தினால். ரஹபா துரமா சிகபல துரபா கபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது வாய்களை திறந்து, ஆண்டவரே, ஒரு யெகோவை போல என்னை மாற்றும். எத்தனையோ நல்லவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ நம்மை விட பக்தி உள்ளவர் இருக்கிறாங்க. ஏன் கர்த்தர் என்னை தேடி வந்தார்? ஏன் உன்னை தேடி வந்தார்? உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். யாரை நான் நேசிக்கிறேனோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய சிட்சை அற்பமா எண்ணாதீங்க. கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உன்னை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஒரு தைல குப்பி வருகிறது, ஒரு தைல குப்பி வருகிறது, ஒரு தைல குப்பி. ஆண்டவரே, முழுமையாக பெற்றுக் கொள்ளுகிறேன், முழுமையாக பெற்றுக் கொள்ளுகிறேன். அக்கினி அக்கினி ரெகாதனமாஷே உரபா கபல ஃபசேகோ மனா சத்தரபலமா ரஹமன துரபா கபா. இன்றோடு உன் அறை வீட்டின் வாழ்க்கை முடிந்தது. உள்ளான அறைக்கு போகிறாய். உன்னுடைய பேச்சு முடிந்தது. பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக் கொள்ள போகிறாய். வல்லமை ஷாலா துரபா கபரபா நகா துரபா கபோ ஷக்கரபலா சந்தரபா லகா துரபா கபா. இருக்கிறேன் என்பவர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார், உன்னை வெட்டி சுத்தம் பண்ணுகிறார். ரபா கலா துரபா ஷேகா ருபி கமனமா சத்தரபா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வாழ வேண்டாம், செத்து விடலாம் என்று நினைத்த மகனே, மகளே, நீதான் இயேசுவுக்கு வேண்டும். இந்த உலகத்தில் இதுக்கு மேல அவமானத்தை என்னால தாங்க முடியாது. வேண்டாம் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கோங்க. நீதான் இயேசுவுக்கு வேண்டும், நீதான் இயேசுவுக்கு வேண்டும். இயேசுக்கு விழாவிக் கொண்டிருக்கிறார். கையை நீட்டு கேளுங்க. என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நிரப்பிட்டு போங்க. தைல குப்பியை என் மேல ஊற்றுங்க. நீர் சொல்லுகிறதை நான் செய்வேன், நீர் சிந்திக்கிறதை நானும் சிந்திப்பேன். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், நீர் போகும் இடத்துக்கு நானும் போவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மையும் என்னையும் விட்டு பிரிக்காதிருக்க கடவுது. வல்லமை ஷாலாதுரபா கபா. ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ ஐயா. ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தோ இயேசுவே.